பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தமிழ் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் கர்த்தரையே நம்பி இருந்தது, கர்த்தர் நமக்கு சகாயம் செய்தார், கர்த்தர் நம்முடைய இருதயம் களிகூறுகிறது. ஆமென். சங்கீதத்திலே இன்னும் மறுபடியும் சங்கீதம் 45 தாவீது சொல்கிறார், என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தால் பொங்குகிறது, ராஜாவை குறித்து பாடின கவி நான் சொல்லுவேன், என் நாவு விரைவாய் எழுதுகிற எழுத்தாளியோட எழுத்தாணி என்று சொல்லி. ஆமென். இருதயத்தை நிறைவினால வாய் பேசும். நம்முடைய இருதயம் கர்த்தரை துதிக்கிற துதியினால நிரம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாய் கர்த்தரை துதிக்கும். ஆமென். பாட்டினால நம்ம அவரை துதித்து அவரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த அந்த வேலையில நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். நம்ம ஜெபத்தோடு இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே நீ நல்லவர். அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா நீர் உயர்ந்தவர், சிறந்தவர். அப்பா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர். அப்பா ஆண்டவரே, இதோ மனுஷர் மத்தியில தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறாரே என்று சொல்லி எழுதியிருக்கிறதாப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்க மத்தியில உலாவுகிற தேவனா இருக்கிறீங்க. அப்பா ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறாப்பா. பகலின் குளிர்ச்சியான வேலையில ஏதேன் தோட்டத்துல உலாவின எங்கள் தேவனாகிய கர்த்தராப்பா, இந்த சாயங்கால வேலையிலாப்பா ஆண்ட இந்த பகலின் குளிர்ச்சியான வேலையிலாப்பா எங்க மத்தியில நீர் உலாவுவீராக ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திர நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே ராஜா, ஆண்டவரே நாங்கள் ஆவியோடு பாட கருத்தோடு பாட கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய வாசல்கள்ல துதியோடு உம்முடைய பிரகாரங்கள்ல புகழ்ச்சியோடு பிரவேசித்து உம்மை துதித்து உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. எல்லா நாமத்துக்கும் மேலான கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திர நன்றி ராஜா. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவனாப்பா, எங்க மத்தியில வாசம் பண்ணுவீராக. ஆண்டவரே, எங்க உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நாங்க ஏறெடுக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர அப்பா, துதி செய்ய தொடங்கின பொழுது அப்பா எங்கள் சத்துருக்கள் வெட்டுண்டு மடிவார்கள் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திர நன்றி ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. சகல ஜனங்களை கை கொட்டி பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. எங்களுடைய இருதயம் களிகூறுகிறது அப்பா. பாட்டினால உம்மை துதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கம்பரோடு வீணையோடு கர்த்தரை பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. கர்த்தரை கம்பீரமாக பாடி ரட்சணியை கண்மலை சங்கீர்த்தனம் பண்ண கடமை வாருங்கள். ஹல்லேலூயா. துதித்தலுடனே அவருடைய சந்நிதியில் பிரவேசித்து சங்கீதங்கள் ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா கம்பீரமாய் கர்த்தரை பாடி ஆர்ப்பரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சகல சோர்வின் ஆவிகள் அப்பா ஆண்டவரே கனநித்திரை ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்கு கொடுத்து உற்சாகமான ஆவிகளை தாங்கும்படி செய்யுங்க அப்பா. நன்றி ராஜா. அப்பா நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆவியானவர் நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு அப்பா. அந்த விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இம்மட்டுமாய் உதவி செய்கிற தேவன் அப்பா இந்த நாளிலும் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேளையில அப்பா கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் அப்பா இந்த இடத்துல அளவில்லாமல் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சக்தினா மகிமை ஆண்டவரே அப்பா இந்த ஆலயத்தை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க வருகிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய மகிமை ஆண்டவரே பிரசன்னத்தை உணரணுமே ராஜா. அப்பா இப்படியாக ஆண்டவரே அப்பா கர்த்தரோட ஆலயத்தில் தங்கி இருப்பதையும் அவருடைய மகிமை காணுவதையே நான் நாடுவேன் சொல்லி அப்பா தாவீது சொல்லுகிறார் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆராதனை வேலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய தாசனை மூடி மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க அப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் வல்லமையோடு அதிகாரத்தோடு புறப்பட்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா.
என் வார்த்தைகள் ஒரு நாள் வெறுமையா திரும்புவது அல்லன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே அப்பா, புல்லின் மேல இறங்குகிற பனி போல உம்முடைய வசனம் இறங்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. மழையானது இளம் பயிரின் மேல பொழிவது போல அப்பா, இந்த மாலை வேளையில உம்முடைய வசனம் பொழிவதாக. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சண்டே ஸ்கூல் ஊழியர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. வருகிறவர்களை அப்பா துரிதமாய் அழைத்து வாங்க ராஜா. ஆண்டவரே எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்யற வல்லமைகளை இயேசுவின் நாமத்துல கட்டி நாங்க அப்புறப்பட்டு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே மகிமைப்படுவீராக. நீர் பெருகுவ நாங்க சிறுக வேண்டாப்பா. மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. Let us all rise for the occasion. Paul discipled Timothy by teaching him God's word, not just by teaching, also he lived by it. Paul mentioned in his letters that gospel is a good deposit. நம்முடைய சுவிசேஷம் ஒரு பெரிய சொத்து ஆண்டவரே. அதுக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. சுவிசேஷத்தை செய்யறது God never, Jesus never promised that it would be a bed of roses. எங்களுக்காக அநேக ஜனங்கள் எதிராக எழும்புவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. But give us the endurance. Andavare, give us the endurance. Give us the focus of Lord. உம்முடைய சுவிசேஷத்தை தைரியமாக எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் எங்களுக்கு சொல்ற திராணியை ஒரு சீஷர்களா இந்த உலகத்துல நடமாட எங்களுக்கு ஒரு பலன் தாரும் ஆண்டவரே. கிருபை தாரும் ஆண்டவரே. You just said my grace is sufficient for you. உன் கிருபை மட்டும் எங்களுக்கு போதும் ஏசப்பா. We can run the race ஆண்டவரே. இந்த ஓட்டத்தை நாங்கள் சந்தோஷமாய் வெற்றியாய் முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோட let's all sing the song. இயேசு கிறிஸ்துவின் சீடராக்குவோம். எல்லாருமே அவர் பணிக்கெனவே, இனி எல்லாருமே
மிகவும் வேகமாய் வருகிறார். ஆமென். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவரை இயேசு சொன்னார், பகற்காலம் இருக்கிற வரைக்கும் கிரியை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லி. ஆமென். இப்போ நம்ம பகற்காலத்துல நம்ம இருக்கிறோம். இன்னும் அதிகமாய் நம்ம இணைந்து நம்ம செயல்படுவோம். நம்முடைய ஆவி ஆத்மா எல்லாவற்றையும் அவருடைய பணிக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அதிவேகமாய் நம்ம செயல்பட வேண்டும். அவருடைய சீஷர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வழிகளில் நடக்கும்படி கர்த்தர் நமக்கு அவருடைய அடிச்சுவடிகளை வைத்து போயிருக்கிறார். ஆகையினால விசுவாசத்துல நிலைத்திருந்து அப்படியாக இன்னும் அதிக வேகமாய் நம்ம செயல்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக இரண்டாவதாக நம்ம ஒரு பாடலை பாட போகிறோம். ஏசாயா 58:11 இப்படியா வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே நம்மை திருப்தியாக்கி, நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி, நம்முடைய எலும்புகளை அவர் நிலமுள்ளதாய் மாற்றுகிறார். ஆமென். நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்போம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அல்லவா? அப்படியாக இந்த வேளையில கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன். மகா வறட்சியான காலத்திலேயும் நம்மளது ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவனா இருக்கிறார். நம்மளை நித்தமும் நடத்துகிற தேவன். நம்மளை ஒரு நாளும் அவர் கைவிடாத தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்தை கைவிடாத தேவன். அவருடைய சுதந்திரத்தை அவர் நெகிழவிடாத தேவன். ஆமென். அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில உண்மையுள்ள தேவன். அவர் நமக்கு சொல்லிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்று நிறைவேறும். அவருடைய வார்த்தைகளை ஒரு வார்த்தையாக தரையில விழுந்து விடுவதே இல்லை. ஆமென். ஆகையினால தொடர்ந்து நம்ம கர்த்தரை நம்ம துதிப்போம், தொடர்ந்து நம்ம துதி செய்வோம். ஏன்னா இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலத்திலேயும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன தேவனாகிய கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறார். தொடர்ந்து நம்ம அவரை துதிப்போம். இந்த வார்த்தைகளை விசுவாசமே அறிக்கை செய்து அப்படி நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி
உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார். குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் சபையை கைவிட மாட்டார். நம் ஊழியத்தை கைவிட மாட்டார். நம் தலைமுறையை கைவிட மாட்டார். நம் பிள்ளைகளை கைவிட மாட்டார். கர்த்தர் நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை துதிக்கிறவர்களை ஒரு நாள் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். நம்ம குடும்பத்தை கைவிடவே மாட்டார். நம்ம தலைமுறைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். நம்ம பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஆமென். நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நம்முடைய சபையை ஒரு நாள் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம பாடும் பொழுது நீ விசுவாசித்தவனே பாக்கியவனே என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதனால விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை செய்து நம்ம பாடும் பொழுது அவருடைய வார்த்தை உண்மையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாகத்தோடு அவருடைய சமூகத்துக்கு நம்ம வரும் பொழுது கர்த்தர் நம்மளை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது, தாகத்தோடு நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை நிரப்புகிறவர். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். தாவீது சொல்ற, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேல, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்க சொல்ல. பிரியமானவர்களே, நம்ம தாகத்தோடு வரும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை நிரப்புவார். ஏதோ நம்ம வந்தோம் போனோம்னு சொல்லி நம்ம வந்து கொண்டிருப்போமான ஆண்டவர் நம்மளை நிரப்ப முடியாது இல்லையா? தாகம் உள்ளவன் மேலதான் கர்த்தர் தண்ணீரை ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல வாசிக்கிறோம், கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலே நாவே நான் ஊற்றுவேன் என்று சொல்லி உன் குமாரர் உன் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வாலிபர்கள் தரிசனங்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த நாளில நம்ம தாகத்தோடு இந்த இடத்துல கர்த்தர் அவருடைய ஆவியை ஊற்றுவார். மாம்சமான நம்ம எல்லார் மேல ஆண்டவர் ஆவியை ஊற்றுவார். அவருடைய உன்னதத்திலிருந்து ஆவியாக ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக மாறும். ஆகையினால தாகத்தோடு அவருடைய சமூகத்துல காத்திருந்து அப்படி தாகத்தோடு, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க, நான் தாகத்தோடு இருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே தேவனே, அதிகாலமே நம்மை தேடுகிறேன். வறண்டது விடாய்த்ததும் தண்ணி பெற்றதுமான நிலத்துல என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கேன்னு தாவீது சொல்லுகிறாரே. பிரியவன், அப்படியாக ஆண்டவரே, அப்படியாக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை வந்து நிரப்புவார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாகும். வனாந்தரமும் வறண்ட நிலமும் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. வனாந்தரம் போல இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கலாம். வனாந்தரம் போல நம்முடைய குடும்பம் இருக்கலாம். எல்லாமே ஒரு ஹோப்பே இல்லாத சிச்சுவேஷன்ல காணப்படலாம். பிரியமானவர்களே, நம்ம வந்து நம்பிக்கை அற்றவர்கள் அல்ல. நம்பிக்கையுடைய சிறைகளே, உங்கள் அரணுக்கு திரும்புங்கள்,
இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் ஆண்டு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால தாகத்தோடு நம்ம காத்திருப்போம், தாகத்தோடு நம்ம ஆண்டவரத்துல நம்ம கேட்போம். அவருடைய ஆவி நம்ம மேல ஊற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த பாடலை நம்ம அப்படியாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம அறிக்கை செய்து நம்ம பாடுவோம். ஊற்றுமையா
நீங்க வாயில மூடிக்கொண்டிருக்காதீங்க. இந்த ஆராதனை வேளையில எல்லாருமே வாயில திறந்து ஹalleluya கேளுங்க. அப்பா தாகத்தோடு வந்திருக்கிறப்பா நீ நிரப்புகிறாங்க. ஹalleluya. யோபுக்கு எப்படி உத்தரவு சொல்கிறார்? பெரும் காற்றாய் யோபுக்கு உத்தரவாதம் சொல்கிறார். ஹalleluya. நம்மதிலே நம்ம பரிசுத்த ஆவியானவர் ஹalleluya பெரும் காற்றாய் நம்மதிலே வரும்படியாய் ஹalleluya எல்லாருமே உற்சாகமாய் கரங்களை தட்டி மீண்டும் ஒரு செய்யாய் ஆவியானவரே எனக்கு ஸ்தோத்திரப்பா, மகிமையானவரே ஸ்தோத்திரம் அப்பா, மகத்துவரே ஸ்தோத்திரம் அப்பா, பரிசுத்த தெய்வமே ஹalleluya ஹalleluya. நம்ம ஆவியோடு விண்ணப்பத்தோடு விண்ணப்பம் பண்ணாத படிக்க ஹalleluya ஆவியோடு உண்மையோடு நம்ம பாடுவோம். அந்த வேளையில் கூட சொல்லுவோம் காலமோ செல்லுது ஹalleluya. ஆராதனை பாடல் எல்லோரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரை வரவேற்று ஹalleluya ஒரு விசையாய் நம்மை முற்றிலுமாய் ஒரு அர்ப்பணித்த பாடலை பாடும் இதயத்தை தாழ்த்தி ஹalleluya மீட்டிங்காய் இருக்கிற இதயங்களை எல்லாம் வெளியே தாழ்த்தி அப்பா உங்களுடைய கரங்களை முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறேன். அப்பா சொல்லுங்க எல்லாருமாய் செல்லுதே வாலிபம் மறையுதே எண்ணமெல்லாம் வீணாகும் கல்வியெல்லாம் மண்ணாகும் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் வாக்கிய நாள் தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் வாக்கிய நாள் அழைப்பினால் மரண நேரம் வருகையில் சுற்றத்தால் சூழ்ந்திட பற்றுள்ளோர் கதறிட கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகையில் சுற்றத்தால் சூழ்ந்திட பற்றுள்ளோர் கதறிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்த நாள் நல்ல நாள் வாக்கிய நாள்
தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். உலகத்தின் மாந்தரே கலங்காது வாருமே, இயேசுவை அண்டினார் கிளேசங்கள் மாறிப்போம். உலகத்தின் மாந்தரே கலங்காது வாருமே, இயேசுவை அண்டினார் கிளேசங்கள் மாறிப்போம். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த எதிர்பார்ப்போடு நாம் வாழ்கிறோமா? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அந்த எதிர்பார்ப்போடு வாழ்கிறோமா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், மங்கலாய் காண்கிறோம், இந்த நாட்களில மங்கலாய் காண்கிறோம், ஆனால் ஒரு நாள் வருகிறது அவரை முகமுகமாய் காண்போம், கண்ணாடியில காண்கிறதை போல காண்போம் என்று சொல்லுகிறார். எதை எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது? அலை அலையாய் துன்பங்கள், ஸ்ட்ரெஸ் ஆஃப்டர் ஸ்ட்ரெஸ், டிமாண்ட் ஆஃப்டர் டிமாண்ட், ஒர்க் ஆஃப்டர் ஒர்க், இந்த உலகத்துல அலையலையாய் அற்புதமாய் நம்மை வந்து தாக்கும் பொழுது நாம் எதிர்நோக்கி நிற்கிறது அவரை காண்கிற அந்த நாளுக்காய். அவரை காண்கிற அந்த ஒரு ஊழியக்காரி விதமாய் சொன்னாள், I'm not afraid of death, I'm just afraid of the process of getting there. நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் அற்புதமாய் தோன்றுகிறது. நாம் மரணம் என்பது நாம் அவரை சந்திக்கிற நேரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துக்கு செல்லுகிற வழிதான் இந்த வாழ்க்கை. We are sojourners in this earth என்று வேதம் சொல்லுகிறது. கூடார வாசிகளாய் இருக்கிறோம். நமக்கு நிலையான வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்கிறது. அவரை காண நாம் வாஞ்சையோடு காத்திருக்கிற தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், வாஞ்சையோடு காத்திருக்கிற யாவருக்கும் அவர் அந்த பீடத்தை தந்திருப்பார் என்று சொல்லியிருக்கிறார். வாஞ்சையோடு காத்திருக்கிறவர்கள், ஏதோ என் வாழ்க்கை இந்த நாட்டில் இந்த உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதல்லாமல் நான் வாஞ்சையோடு காத்திருக்கிறேன். நான் செய்கிற எல்லா காரியங்களும் அவரை பிரியப்படுத்த, என் வாழ்க்கையில நான் செய்கிற எல்லாம் பேசுகிற, நடக்கிற, பார்க்கிற சகலமும் அவரை மகிமைப்படுத்த என்று நாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது மகிமையான அந்த நாளில அவரை காணும் போது அவர் சொல்லுவார், நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, என் சமூகத்துல பிரவேசி, ஊழியக்காரியை என் சமூகத்துல பிரவேசி என்று சொல்லுவார். ஊழியம் என்பது நம்முடைய வாழ்க்கை பிரியமானவர்களே, அது தனியாய் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல, அல்லது தனிப்படுத்தப்பட்ட மனுஷருக்கும் அல்ல. ஊழியம் என்பது நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் நாம் விசுவாசத்தை காத்துக் கொள்ளும்படிக்காய் ஓடும்படி, நல்லதொரு போராட்டத்தை போராடும்படி தாகத்தோடு அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாய் அந்த தரிசனங்களை நமக்கு தந்தருள்வார். நாம் அந்த பாடலை பாடின பொழுது, நான் ஜெபித்த பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை பேசினார். எனக்கு தரிசனங்கள்லாம் வந்ததில்லை, எனக்கு சொப்பனங்களில் எல்லாம் வெளிப்பாடுகள் எனக்கு வந்ததில்லை,
என்று நினைக்கிற சிலர் இந்த கூட்டத்துல உண்டு. நான் பிறரிடத்திலிருந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பிறர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு சொந்த தரிசனங்களோ காரியங்களோ எனக்கு வெளிப்பட்டதில்லை என்று சொல்லுகிற சிலரை இந்த கூட்டத்திலே கர்த்தர் ஆவியானவர் காண்பித்தார். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு உங்களுடைய தரிசனங்களின் கேள்வி பிறரை குறித்ததா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னை குறித்த கேள்விகளை கேள். என் வாழ்க்கையை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, என் குறைகளை எனக்கு வெளிப்படுத்துங்க, என் நிறைகளை எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் இன்னும் ஓட வேண்டிய ஓட்டத்தை எனக்கு காட்டுங்க. என்னுடைய கடமைகளிலே, தடுமாற்றங்களிலே, சஞ்சலங்களிலே எழும்பி நிற்க பலன் தருகிறதான தரிசனத்தை எனக்கு காட்டுங்க. நீ உன்னை நிறைவாய் நினைத்துக் கொண்டு பிறருக்காய் தரிசனங்களை கேட்கும் பொழுது மகளே நீ ஏமாந்து போகிறாய் என்று வேதம் தேவன் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையை குறித்ததான, உன்னுடைய பிள்ளைகளை குறித்ததான, உன் கணவனை குறித்ததான, மனைவியை குறித்ததான, உன் ஜீவனை குறித்ததான, அவருக்கென்று ஓடுகிற ஓட்டத்தை குறித்ததான தரிசனங்களை கேள். நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். நீ அதுல மேம்பட மேம்பட, சிறப்பட சிறப்பட, பலப்பட பலப்பட, நான் பிற காரியங்களை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். நான் சொன்னது உண்மை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். மூப்பரும் வாலிபரும் தரிசனங்களை காண்பார்கள். ஆனால் சரியான காரியங்களை நீ நோக்கி கேள், நீ பெற்றுக்கொள்ளுவா என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த நாள் அமுதமான ஒரு தாகத்தோடு நாம் அவருடைய சமூகத்திற்கு வரணும். அப்பா, எனக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் நான் கீழ்ப்படுகிற காரியங்களா இருக்கணும். நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. தரிசனத்தை பெற்றுக்கொண்டு புறந்தள்ளி போகிறது அல்ல, நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. அது எவ்வளவு கடினமானதா இருந்தாலும் நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. கர்த்தாவே என்கிற ஒரு வைராக்கியத்தோடு அவரிடத்துல கேளுங்க. ஏதோ எனக்கும் தரிசனம் கிடைத்தது, நானும் அதை சொன்னேன் என்கிற விதமாய் அல்ல. அப்பா, தரிசனத்தில் கேட்கிறவைகளை நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, நான் செய்வேன் ஆண்டவரே என்கிற வைராக்கியத்தோடு அவரிடத்துல கேளுங்க. அவர் நிச்சயமா உங்களை சந்திப்பார். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பாடினது போல ஆண்டவரே, உம்மை காண்கிற அந்த நாளை நோக்கி எங்களுடைய ஒவ்வொரு நாளின் ஓட்டம் இருக்கிறதப்பா. ஒரு நாளுமே நாங்கள் முகமுகமாய் காண்போம் ஆண்டவரே. எங்கள் நேசரை நாங்கள் தரிசிப்போம். அவருடைய சமூகத்துல நாங்கள் அகமகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவரே. தூதர்களோடு மூப்பர்களோடு இணைந்து உம்மை நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. அந்த நாளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த நாளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைபடுவீராக. இந்த ஓட்டத்துல, இந்த உலகத்தின் ஓட்டத்துல ஆண்டவரே, நீர் எங்களோடு நீர் இடைபடுவீராக. உம்மை நோக்கினதான, உம்முடைய பாதைகளில் உள்ளதான ஓட்டத்தை நோக்கி எங்களுடைய வாழ்க்கையை நீர் திருப்புவீராக தகப்பனே. அப்பா, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீதமுள்ள ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய வசனத்தின் வேளையில கர்த்தர் நீர் எங்களோடு இடைபடும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறது போல, திரளான சாட்சிகள் நமக்கு முன் சென்றிருக்க என்று சொல்லுகிறது போல, அந்த சாட்சிகளை நோக்கி பார்க்கிற வேளையில ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரை நீர் உற்சாகப்படுத்தும்படிக்காய், இந்த ஓட்டத்தை விசுவாசத்தோடு ஓடும்படிக்காய், விசுவாசத்தை காத்துக் கொள்ளும்படிக்காய், உம்மாலே ஜெயமெடுக்கும்படிக்காய் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உடைய பாத்திரத்தை கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக இங்கே வந்துக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. பைபிள் ஸ்டடி நமக்கு வந்து அனிதா சாம்ராஜ் அண்ணா வீட்டில் நடக்க இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் இமெயில் வரும், வாட்ஸ்அப்பில் வரும். நீங்கள் எல்லாரும் குடும்பமாக இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்டடியில் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து, நம்மோடு கூட நம்ம போதகர் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பாடங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நீங்கள் எல்லாரும் வந்து அதை கற்றுக்கொண்டு அதனால் பிரயோஜனம் அடையும்படியாய் பயன்படும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை தொடர்ந்து நமக்கு கடந்த நாட்களில் நம்ம மத்தியில் டாக்டர் ஜெயராணி வந்திருந்தாங்க. உங்களை எல்லாரும் நீங்கள் அறிவிங்க. வந்துட்டு அவங்க அமெரிக்கா முழுவதுமாய் ஒரு ப்ரேயர் கால் ஏற்படுத்த சொல்லி விரும்பினாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக பண்ணுறாங்க. அதில் டெக்சாஸ் ஸ்டேட்டில் அந்த ப்ரேயர் கால் பண்ணுறதுக்கு நம்ம சபையை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம அக்கா அவங்களோட கூட இணைந்து நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயங்காலம் 7 மணிலேருந்து 8 மணி வரை, ஏற்கனவே போன வாரம் வரைக்கும் அதை நம்ம வந்து ப்ரேயர் லைனாக ஒரு ஃபோன் நம்பரில் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் இருந்து அது ஜூம் மீட்டிங்காக நமக்கு ஒவ்வொரு வியாழனும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை இந்த கால் இருக்கும். இந்த வியாழக்கிழமை காலில் டாக்டர் ஜெயராணி நம்மோடு கூட சேர்ந்து அவங்க இந்த ப்ரேயர் காலை தொடங்கி வைத்து அதிலிருந்து நம்ம லிசியக்காலேருந்து ஒவ்வொரு வாரமும் அதை கேரி பண்ணி போவாங்க. இது வந்து முக்கியமாக நம்ம வருகிற ப்ரேயர், நம்மளோட ஜெனரேஷனுக்காக எல்லா தாய்மார்களும் இந்த ப்ரேயரில் கலந்து கொண்டு தேசத்திற்காய், நம் குழந்தைகளுக்காய் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை தொடர்ந்து இந்த வாரத்தில்
பிறந்த நாள், திருமண நாள் காண்போர் இருக்கிறார்கள் முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமானால் சபைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான சாட்சிகளை வந்து பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Children are dismissed for Sunday school. Oh, you have it. Mommy. Birthday or birthday? நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து ஜான்சிக்காய் இப்போது நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, மகளுக்காய் ஜான்சிக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே, ஒரு குடும்பமாய் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வேதத்துல நேசமுள்ள அந்த மகளை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மனதுருக்கமும் தெய்வ பயமும் உள்ள ஒரு இருதயத்தை தந்திருக்கிறீர். ஜனங்களை அன்போடு போஷிக்கிற ஒரு இருதயத்தை தந்திருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய கரத்துல மகளுடைய புதிய ஆண்டை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய கிருபையினால உம்முடைய ஐஸ்வர்யத்தினால கர்த்தர் நீர் நிறைத்தருளும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கர்த்தருடைய ஈவாகிய கர்ப்பத்தின் கனியை கொடுத்து இந்த வருடத்துல நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்ப்பவிக்க பண்ணின நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லி இருக்கிறீங்க. சுக பிரசவத்துல ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை பெற்றெடுக்கும்படிக்காய் தகப்பனே, எல்லைகள் விரிவாகும்படிக்காய் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வருடத்துல நன்மைகளும் கிருபைகளும் பெருக பண்ணுங்க. நாங்க பாடினது போல உம்மை குறித்த ஒரு தாகம் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் மகளிடத்துல பெருகவும் அது குடும்பத்தையே பற்றி பிடிக்கவும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மனோஷையும் நிலனையும் கூட உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தையை கூட உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பமாய் ஒன்றிணைத்திருக்கிறவர் நீர், உம்முடைய ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே. Children are an inheritance from the Lord என்று வேதம் சொல்லுகிறது. கொடுத்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே. நிறைவாய் கொடுத்திருக்கிறவர், நிறைவாய் ஆசீர்வதித்து உமக்கு சாட்சியாய் எழும்பி நிற்க கிருபை கொடுங்க. இன்னும் ஆசீர்வதிக்கப்பட இன்னும் அதிகமாய் உம்முடைய வசனத்திலும் உம்முடைய ஆவியிலும் உம்முடைய ஊழியத்திலும் பெருகி கொடுத்து வளர்ந்து சிறக்கும்படிக்காய் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Children are dismissed for Sunday school. மீண்டுமாய் ஒரு விசை இந்த நாளில இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாகவும் உங்களோடு இடைபெறுகிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த வாரம் யார் போன வாரம் யார் வரல? ஆக்சுவலி anyone who didn't come last week? Okay. So போன வாரம் ஸ்டார்ட் பண்ண ஒரு sermonோட continuation தான் I'm continuing this week. So விரைவாய் I'll just do a rundown and then I'll go to the today's message. So போன வாரம் last week what we saw, a famous Shakespeare's quote we saw. ஞாபகம் இருக்கா? To be or not to be. ஷேக்ஸ்பியர்னா யாருன்னே தெரியாதவங்க கூட this one quote that they know. To be or not to be. That is the question of life. ஷேக்ஸ்பியர் அவருடைய ஹாம்லெட் டிராமால எழுதுகிறார், வாழ்க்கையினுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்விதான், டு பி ஆர் நாட் டு பி. டு பி என்பது இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து இந்த பிரச்சனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் இது எல்லாத்தையும் சந்தித்து நான் கடந்து இவ்வளவு பாடுகள் பட்டு நான் ஓடி முடிக்கணுமா? Is that what I want to do? அந்த பிரின்ஸ் ஹாம்லெட் வந்து he is contemplating between the two. Not to be என்பது என்னன்னா, நான் I can just die. நான் மரித்து போகவில்லை, இமீடியட்டா நான் மரித்து போகலாம். இந்த சச்சரவுகள், சஞ்சலங்கள், உலகத்துல தவிப்புகளும் சஞ்சலங்களும் உண்டு. இது எல்லாத்துக்கும் தப்பிக்கொள்ளும்படிக்காய் நான் இன்ஸ்டன்டா இப்பவே நான் மரித்து போயிட்டா எனக்கு அந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லையே என்று. ஆனால் அந்த முடிவை எடுக்கிறதற்கு முன்பாய், before he decides whether he wants to be or not to be, he is stuck with one question. Life after death, I don't know. யாருக்கு தெரியும் இந்த பிரச்சனைகள்லாம் அங்க இல்லைன்னு? Who knows there are no hurdles, no difficulties, no tear, no, யாருக்கு தெரியும் நான் எப்படி அந்த முடிவை எடுப்பேன்? It is too uncertain for me in the afterlife. அதனால என்னால் அந்த முடிவை எடுக்க முடியவில்லை என்று he gets into a kind of an analysis paralysis
which is overthinking of a particular point. அதுல அவனுக்கு பயம் வருகிறது. யாராவது ஒருவர் எனக்கு அந்த இட்டர்னிட்டி, அந்த மறு உலக வாழ்வை குறித்து ஒரு நிச்சயத்தை கொடுக்க முடியும் என்றால் நான் அந்த முடிவை எடுக்க முடியும். ஆனால் அது கொடுக்க முடியாததுனால என்னால் அவ்விதமாய் அந்த முடிவை எடுக்க முடியவில்லை என்று அந்த ஹாம்லெட் he says. நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்விதமான காலங்கள் பல நேரங்களில் உண்டு. சொல்லப்போனா ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாய் Paul the Apostle went through the exact dilemma. In the to be or not to be is what people call it as life's dilemma. The dilemma in decision making, the predicament என்று சொல்லுவாங்க. அதாவது எந்த பக்கம் எடுக்கிறதுன்னு தெரியல, ரெண்டுலையுமே எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, ரெண்டுலையுமே I'm in a predicament right now, I can't decide one way or the other என்கிற விதமான ஒரு சூழல் இருக்கிறது. அபுதமான சூழல் என்ன பண்றாங்கன்னா, நம்ம once again I gave the example of the recent FIFA tournament and other things happening. ஒரு commentator அழகாய் சொன்னார், ஒரு தேசம் ஒரு மேட்ச் குறித்து சொல்லும்போது சொன்னார், this team played to win, the other team played not to lose. That was the big difference in this match. ஏன் இந்த டீம் ஜெயிச்சாங்கன்னா, because they played to win, whereas the other team played not to lose. So வாழ்க்கையில நமக்கு விதமான ஒரு predicaments, இந்த மாதிரி ஒரு dilemmaல நாம் வந்து நிற்கும் பொழுது ஜெனரலா மக்கள் என்ன பண்றாங்கன்னா, let me play safe. எனக்கு இங்கேயும் நிச்சயம் இல்ல, மறு உலகத்திலேயும் நிச்சயம் இல்ல, let me play safe என்று அவங்க they go into that kind of. ஆனா பாருங்க, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பா, ஷேக்ஸ்பியர் பிறகுறதுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே பவுல் அப்போஸ்தலர் அழகாய் சொல்லுகிறார், நான் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனால என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதால். பிலிப்பியர் 1:22 ஒருவர் எடுத்து வாசிக்கிறோம் என்றால், Philippians 1:22, and Paul beautifully says that, but if I live on in the flesh, if I live on in the flesh, this will mean fruit from my labor, yet what shall I choose I cannot tell. வாசிக்கலாமா யாராவது ஒரு தமிழ்ல? ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறியேன். பாருங்க, the dilemma that Hamlet had, the prince Hamlet had about to be and not to be, because of the unknown of the eternity. But the dilemma that Paul has is because he knows everything in eternity. Hallelujah. அதுதான் விசுவாசிகளுக்கும் விசுவாசம் இல்லாதவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். பவுல் அப்போஸ்தலருக்கு தெளிவாய் தெரிகிறது, நான் இன்று மரிப்பேனானால் நான் யாரோடு நான் வாசம் செய்வேன், whose face that I will see, whose judgment that I will stand in, and who's waiting for me. அதை குறித்து பவுல் அப்போஸ்தலருக்கு ஒரு நல்லதொரு தெளிவு இருந்தது. அந்த தெளிவினாலே அவர் சொல்லுகிறார், இன்னும் அடுத்த வசனத்தை நம்ம 23வது வசனத்தை வாசிக்கிறோம் என்றால், for I am hard pressed between these two, having a desire to depart and to be with Christ, which is far better. தமிழ்ல வாசிக்கலாமா அதை? ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாய் இருக்கும். பாருங்க, Paul's predicament is that I am yielding fruits. தேவன் என்னை பயன்படுத்துகிறதை நான் அறிந்திருக்கிறேன், நான் கனி கொடுக்கிறதை அறிந்திருக்கிறேன், தேவனுக்கு அது பிரியமா இருக்கிறதும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதும், ஆதாயப்படுத்தப்படுகிறதும், தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்கிறது எனக்கு அதிக நன்மையாயிருக்கும். Prince Hamlet did not know what is an eternity, but whereas Paul says, I know what is an eternity and I love that and I love to be there. ஆனால் என்னுடைய அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, 24வது வசனத்துல கடைசி பகுதியில பாத்தீங்கன்னா அழகாய் அவர் சொல்லுவார், 24வது வசனம் கடைசி பகுதி, nevertheless to remain in the flesh is more needful for you. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். பாருங்க, இதனாலதான் பவுல் அப்போஸ்தலரால சொல்ல முடிஞ்சது, ஜீவன் எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு. ஏன்னா பவுல் அப்போஸ்தலரை பொறுத்தவரை அவருடைய வாழ்க்கையில் அவர்
நான் இந்த உலகத்துல இருக்கிறப்போ தேவனுக்காய் கனி கொடுக்கிறேன். தேவனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் ஜீவனோடு இருப்பது உங்களுக்கு தேவையா இருக்கிறது. For me to be alive in this flesh is an imminent need for you. நான் மரித்தேன் என்றால் நான் அவரோடு நான் வாசமாய் இருப்பேன். அது என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை. இவை இரண்டிற்கும் இடையில நான் எப்படி முடிவு செய்வது என்பதை முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கைக்கும் இதுதான் முக்கியமான வித்தியாசம். முக்கியமான வித்தியாசம். உலகத்தில் உள்ள மனுஷர்கள் நாம் நித்திய காலம் என்பது என்ன என்பதை அறியாதிருக்கிறதுனால தவித்து நிற்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலனோ நித்திய காலம் அறிந்திருக்கிறதுனால, because he knows eternity, because he knows who holds the eternity, because he knows whom he is going to be in eternity, Paul says, I am not able to decide. அது ரொம்ப நன்மையானதா இருக்கிறது. If you remember, I asked you a question in the last thing. நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியமாய் இருக்கிறது. To remain in the flesh is more needful for you. My question was, can you point to one single person who can say that about you? அல்லது நீங்கள் ஒரு மனுஷரை குறித்து நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் தேவன் என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்காய் விதைக்க செய்திருக்கிறார். நான் உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலனால நிச்சயமாய் சொல்ல முடிந்தது. அவர் கட்டின மனுஷர்கள் ஆத்துமாக்களை, அவர் கட்டின சபைகளை, அவர் செய்த ஊழியங்களை பார்க்கும் பொழுது அவரால் நான் இந்த சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. நாம் each and every one of our life ought to be like that. ஒரு விஷயம் நீங்க சொல்ல வேண்டாம், ஆனா உங்களுடைய இருதயத்தில் யோசிச்சு பாருங்க. Whose life that you are so invested in, for whom God should spare your life? ஒருவேளை இன்னைக்கு தேவனை பார்த்து நாம் சொல்லுகிறோம் என்றால், அப்பா எனக்கு மரணம் வந்து விடக்கூடாது, நான் இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் என்றால், தேவன் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார் என்றால், எதுக்குப்பா, எதுக்குன்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, நான் சம்பாதிக்கணும் என் பிள்ளைகளுக்கு, நான் இதை செய்யணும், நான் அதை செய்யணும், எனக்கு இவ்வளவு கடமைகள் மீதி இருக்கு, அவ்வளவு கடமைகள் மீதி இருக்கிறது என்று சொல்லுவோமா? அல்லது பவுல் அப்போஸ்தலனை போல நான் இந்த சரீரத்துல தரித்திருப்பது எனக்கு அவசியம் இல்லை, நான் அவரோடு இருக்கிறது, I want to be with him, I want to be with Jesus. ஆனால் உங்களுக்கு அதிக அவசியமாய் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுவான், வரப்போகிற தலைமுறைகளுக்கு உம்முடைய பராக்கிரமத்தை எடுத்து சொல்லும்படிக்காய் என் ஆயுசின் நாட்களை எனக்கு கூட்டித்தாரும். ஆமென், ஆமென். எதுக்கு நீங்க ஜீவனை எனக்கு, why should you give me long life? And what is the reason? So that I can declare, I can proclaim your miracles and mighty works and name to the upcoming generations. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். அதுக்காக நான் பில்லி கிரஹாமா தான் இருக்கணும், I need to be a pastor or I need, no, not at all, not at all. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை அவ்விதமாய் இருக்கிறது என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நடத்தி கொடுப்பார். நமக்கென்று அவர் தந்திருக்கிற ஒரு சின்ன சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், whatever may be that small circle, if we do, if we speak, if we see, if we do everything as we do for the Lord, நாம் ஒரு நாள் நிச்சயமாய் சொல்ல முடியும், நான் அவரோடு இருக்கிறத வாஞ்சிக்கிறேன், ஆனால் இந்த கனிகளை நான் தருகிறது அவருக்கு பிரியமுள்ளதா இருக்கிறது, அவருக்கு பிரயோஜனம் உள்ளவளாய் இன்னும் நான் அந்த உலகத்தில் இருக்கேன், எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. நான் இந்த ஆராதனையின் போது நான் ஆவியானவர் இடைப்பட்ட போது நான் சொன்னபடி தரிசனங்களை கேட்டு எனக்கெல்லாம் தரிசனம் வருமா என்று கேட்கிறவர்களுக்குள்ள பதில், உங்கள் வாழ்க்கையை குறித்ததான தரிசனங்களை முதல்ல கேளுங்க. அப்பா, நான் யாருக்கு கனி தருகிறேன், நான் எவருடைய வாழ்க்கையை குறித்து நான் சொல்ல முடியும், நான் ஜீவனோடு இருக்கிறது. நம்ம எல்லாரும் அந்த இதை நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியும் இல்லையா? ஏன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்க இல்லை, ஏன்னா அவங்களுக்கு we need to provide for them, we need to grow them. நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியும், நம்முடைய குடும்பத்தை பார்த்து சொல்ல முடியும். ஆனால் கேள்வி, அதை தாண்டி எவருடைய வாழ்க்கையில நீங்க விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? வேதம் எதனால சபை கூடி வருதலை தள்ளிவிட வேண்டாம் சொல்லியிருக்கு தெரியுமா? இதனாலதான். நீங்களும் உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஏசப்பா கேட்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகளை குறித்து கவனிக்கிறவன் யார்? என்னுடைய பிள்ளைகளை குறித்து கவனிக்கிறவன் யார்? அதான் ஆண்டவர் நம்மள்ட்ட கேட்கிறது. அதனால இப்ப லாஸ்ட் வீக் when we close, that's what I asked. நீங்கள் யாரை குறித்து சொல்ல முடியும்? நான் ஜீவனோடு இருக்கிறது, நான் இந்த மாம்சத்துல தரித்திருப்பது உங்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்.
என்று யாரை குறித்து நீங்க சொல்ல முடியும்? That's a challenge in our God. As far as Paul is concerned, being with Christ was more important to Paul than being in heaven. பரலோகம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், எங்க வேணா இருந்துட்டு போட்டோம், என்னுடைய வாஞ்சை இயேசுவோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடம் தான் பரலோகமே தவிர பரலோகம் அவர் வீட்டு அட்ரஸ் இல்லை. பரலோகம் அவர் வீட்டு அட்ரஸ் இல்லை. அவருக்கு நம்ம பல நேரங்களில் நினைச்சுக்கிறோம் நமக்கெல்லாம் ஒரு மாம்சத்துல கை காலு உடம்புலாம் இருக்கிற மாதிரி, நமக்கு ஒரு மாலை பஞ்சா கூரை இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு, அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. நம்மளும் என்ன நினைச்சுக்கிறோம், ஓ வானத்துல வந்து மேகங்களுக்கு மேல அவருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு, நம்ம அந்த அட்ரஸ்ல இருந்த இல்லைன்னா அவர் காணா போயிடும். அப்படி இல்லை. தேவன் தங்கும் இடமே பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா. தேவன் தங்கும் இடமே பரிசுத்த ஸ்தலம். இயேசுவானவர் இருக்கிற இடமே. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் சொன்னாரு, எனக்கு பரலோகத்திற்கு போக ஆசை, நான் அவரை முகமுகமாய் காணணும், நான் அவரோடு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு வாஞ்சியோடு பவுல் அப்போஸ்தலர், Paul's destination was Christ, not heaven. Paul's destination, if Christ is there in the fiery furnace, I'm okay with it. நான்காவது மனுஷராய் with Shadrach, Meshach and Abednego, if he is going to be there, fiery furnace is okay with me. Or if he is going to be already there with his guardian angels and lions, then that's okay with me. That's okay with me. அதுதான் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில அவர் சொன்னது. இப்போ அடுத்து நாம் என்ன பார்த்தோம்னா, போன வாரம் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு என்ற 2 கடிதங்கள் பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார். நான் சொன்ன 1 தீமோத்தேயு குறித்து சொல்லும் பொழுது நான் சொன்னேன், somewhere around AD 63 to 65 First Timothy was written. First Timothy வந்து பவுல் எதற்காக எழுதுகிறார் என்றால், போன வாரம் நாம் அந்த வசனங்களை எல்லாம் பார்த்தோம். just leaving that 1 Timothy 1:3-4 வசனங்களை நீங்க பார்க்கலாம். பவுல் எபேசஸ் வந்து எப்படின்னா, எபேசு சபை என்பது எப்படின்னா, that was the ministry headquarters for all of Europe. அப்படி வச்சுக்கோங்க. It's kind of like that. ஒரு மிக மற்ற எல்லா சபைகளின் போதகர்களும் அந்த ஒரு இடத்திலிருந்து அவர்கள் ஆயத்தப்பட்டு புறப்பட்டு போனார்கள். பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் ஊழிய நாட்களில மிக அதிகமாய் 3.5 வருடங்கள் செலவழித்தது இந்த எபேசு பட்டணத்துல. அப்படிப்பட்ட பட்டணத்துல பவுல் அப்போஸ்தலன் இருந்து ஊழியம் செய்த போதும் கள்ள போதகர்கள் அநேகம் பேர் எழும்பினார்கள். lot of false teachers in Ephesus. So what Paul does before leaving, he leaves Timothy behind. தீமோத்தேயு நீ இப்ப இங்க இரு, எபேசு பட்டணத்துல இரு. தேவையில்லாத உபதேசங்களை கொண்டு வருகிற கள்ள உபதேசங்கள் அதிகமாய் போயிட்டாங்க, அதனால நீ இங்க இரு என்று சொல்லி முதல் 1 தீமோத்தேயுல விட்டு செல்கிறார். இவர் விட்டு he goes to Macedonia. From Ephesus he goes to Macedonia, and from Macedonia he is checking back with Timothy, asking, hey, what's up, how's it going, எப்படி போய் கொண்டிருக்கிறது? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எதிராய் நிற்கும்படிக்காய், கள்ள போதனைகளுக்கு எதிராய் நிற்கும்படிக்காய் உன்னை விட்டு வந்தேனே, எப்படி இருக்கிறது என்று கேட்டு விசாரித்து எழுதுகிறது தான் 1 தீமோத்தேயு. ஆனால் 2 தீமோத்தேயு ஒரு மிக, 2 Timothy is a very different letter. This is Paul's final letter, கடைசி மடல். பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிற கடைசி மடல். ஒரு கொடுமையான ரோமன் பிரிசன்ல இருந்து தன்னுடைய மரணத்திற்கு முன்பாய் somewhere around AD 66-67 அந்த வருடத்துல பவுல் எழுதுகிற ஒரு கடிதம். பாருங்க, நீரோஸ் இன்டென்ஸ் பெர்சிக்யூஷன், பவுல் தனித்து விடப்படுகிறார். Paul is very lonely. சபைகள் எல்லாம், all the churches deserted him. முக்கியமாக லோக்கல் சபை, லோக்கல் ரோமன் சபை, churches deserted him. தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களுக்குள் வந்திருக்கிறார். தரிசனத்தை குறித்து என்று சொல்லும் போது சொன்ன திட்டமும் தெளிவாய் பவுல் எழுதுகிறார், என் காலம் வந்துருச்சு, நான் போறேன். சந்தேகமா இல்ல, அப்பா ஒருவேளை நீரோ என்னை கொன்று விட்டால், ஒருவேளை எனக்கு இவ்விதமாய் மரணம் அப்படிலாம் எழுதல பவுல். என் காலம் வந்து விட்டது, நான் போகிறேன். நம்முடைய சொந்த வாழ்க்கையை குறித்த தேவனிடத்தில் நாம் தரிசனங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். ஆனா கேட்கிற தரிசனத்துக்கு கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கும். கீழ்ப்படிய ஆயத்தம் இல்லாம நீங்க 1000 தரிசனம் கேட்டீங்கன்னாலும் கிடைக்காது. பவுல் அப்போஸ்தலருக்கு தரிசனம் வந்த உடனே மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு நான் 1 மாசம் ஃபாஸ்டிங் இருக்க போறேன், ஆண்டவரே எனக்கு இந்த மரணம் வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாதுன்னு அப்படியே அவர் செஞ்சாரு. தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதுறாரு உட்காந்து, ரொம்ப கேஷுவலா, ஏதோ எனக்கு லேசா உடம்பு சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் நான் போயிட்டு வரேன் இனிமேல் அப்படின்னு கடிதம் எழுதுறாரு உட்காந்து. சோ நம்ம தரிசனங்களை கேட்கிறது பெரிய விஷயம் இல்ல,
தரிசனங்களிலே காண்கிறவைகளுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் வேணும். அந்த இருதயம் இல்லைன்னா இட்ஸ் பெட்டர் டோன்ட் ஆஸ்க். டோன்ட் டேர் டு ஆஸ்க். தேவன் சுலபம் தெரியுமா? சம்டைம் நம்ம வாழ்க்கையில நினைச்சு பார்க்கலாம், thank God God did not answer some of the prayers we prayed. கடந்த காலங்களில் நாம ஜெபித்த சில காரியங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருந்தார்னா we wouldn't be here today. Several prayers that we have done like that. அதே மாதிரி தரிசனங்கள் தேவன் தர எந்த நாளிலும் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அவர் பொய்யறையாதவர் அவர் இல்லையா? மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்னா ஊற்றுவாரு. மூப்பர் வாலிபர் யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் அதை கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு இருதயம். ஒரு விசை எரேமியாவையும் எசேக்கியேலையும் எடுத்து பாருங்க. எரேமியாவையும் எசேக்கியேலையும் எடுத்து பாருங்க. இப்ப இந்த இடத்துல உங்கள யாராவது ஒருத்தரை பார்த்து இங்க முன்னாடி வந்து உங்க சட்டை பேண்ட் எல்லாத்தையும் நீங்க கிழிச்சுக்கிட்டு, உங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு, ரட்சிக்கப்படாத உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நடிச்சு காமிங்கன்னா நம்ம யாராவது செய்வோமா? ஏன்னா சொன்னா பத்தாதா? என்ன ஃபர்ஸ்ட் சொன்னா பத்தாதா? இது எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்க? That's what Jeremiah and Ezekiel did. சகல காரியங்களை ஆண்டவர் they demonstrated. எசேக்கியேல் எத்தனை நமக்கு பெட்ல ஒரு சிலர் பறந்துகிட்டே இருப்பாங்க தெரியுமா? பெட்ல ஒரு வாரி படுத்து தூங்கவே மாட்டாங்க. எசேக்கியேல் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு வாரத்துக்கு நீ ஒரு பக்கமாவே படுத்துரு, அடுத்த வாரம் வந்து நீ அடுத்த பக்கம் திருப்பி ஒரு வாரத்துக்கு நீ இப்படியே படுத்துரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்ல வேண்டிய விஷயங்களை he made Ezekiel and Jeremiah to really enact it actually. பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இவன் பைத்தியம் தான், he is crazy என்று நம்ம செய்வோமா? நம்ம எசேக்கியேலுக்கு எவ்வளவு தரிசனங்கள், முதல் வருகையை தாண்டின இரண்டாம் வருகை தரிசனங்கள் நம்ம நினைக்கலாம். ஏன் தெரியுமா? கீழ்ப்படிதல். 50 வருடங்கள் ஊழியம் செய்தும் ஒருத்தரும் எரேமியாவோட வார்த்தையை கேட்கல. கீழ்ப்படிதல். நம்ம என்ன சொல்லுவோம்? தேவையா ஆண்டவர் எனக்கு? ஆனா கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறவர்களுக்கு தேவன் தரிசனங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால நாம கேட்கிறதற்கு முன்பாய், தகப்பனே என் வாழ்க்கையில நீர் சரிசை. நம்ம கேட்கறதெல்லாம் எப்படி தெரியுமா? ஆண்டவரே இவங்க எனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆண்டவரே ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு அவங்கள குறிச்சு எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. பிரச்சனை ஒருவேளை உங்ககிட்டே இருக்கலாம், அதை நாம் கேட்கிறதல்ல, நம்மை குறித்து நாம் கேட்கும் பொழுது. அதனால இரண்டாவது 2 தீமோத்தேயு அவர் எழுதி பாருங்கன்னா, அவர் பிலிப்பியர் சபையிலிருந்து தனக்கு கொடுத்த உதவிகளை குறித்து நன்றி சொல்லுகிறார். லோக்கல் சர்ச் அவர் டெசர்ட் பண்ணிட்டாங்க, அதை பத்தி அவர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. எபேசு சபையை குறித்து சொல்லுகிறார், you wanted to help, I know your willingness to help, but you lacked opportunity என்று சொல்லுகிறார். இவை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அந்த மிக very famous words he says, like என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவர் சொல்லுகிறதற்கு முன்பாகவே நீங்க அதுக்கு ஒரு 2 வசனம் முன்னாடி போய் 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் குறைவில இருக்கிறார். தனி அறையில நீரோடைய கொடுமைகள் அதிகமாய் கொண்டிருக்கிற நாட்களில, சிறையில, தனிமையில அவர் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அவர் சொல்லுகிறார், நான் என் குறைச்சலினால இப்படி சொல்லல, எந்த நிலையிலும் நான் மனோரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நிலையிலும் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், உயர்ந்திருக்கவும் தெரியும், நான் வீழ்ந்திருக்கவும் தெரியும், அப்படி பட்டினியா இருக்கவும் தெரியும், பரிபூர்ண எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த நிலையிலும் நான் சொல்லுகிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆமென். நாம அதை ஒரு பலத்தின் வசனமாய் பயன்படுத்துகிறோம். உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லல, கிறிஸ்துவின் பலன். ஆனால் அவருடைய பலன் எங்கே வெளிப்பட்டது? பவுலுடைய பலவீனத்தில் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. நாம் பலவீனப்பட்டு, when we are weak, the more we are weak, the more we are down, the more we are stressed, the more we need to learn to lean on his strength. ஆமென். ஹல்லேலூயா. நாம் அவரை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டோம் என்றால், அவரை பற்றி கொண்டு நிற்க, பவுல் சொல்லல பெரிய அற்புதத்தை நடத்திட்டு மரித்தோரை உயிரோடு எழுப்பிட்டு அவர் சொல்லல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும், அப்படி சொல்லல. எங்க சொன்னாரு? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, தனிமையில, சபைகளாலே கைவிடப்பட்டு, சாவை எதிர்நோக்கி காத்திருக்கிற வேளையில பவுல் அப்போஸ்தலர் சொன்னாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. அதற்கு பெயர் சாட்சி. அல்லேலூயா. சாட்சி என்பது ஒரு காரியத்தை சாதித்த பிறகு சொல்லுகிறதுக்கு மாத்திரம் சாட்சி அல்ல. என் பலவீனத்துல தேவ பலன் எப்படியாய் விளங்கினது. அதனால சங்கீதக்காரனோட சாட்சியை பார்த்திருக்கீங்களா?
ஜீவனுள்ளோர் தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அந்த வசனத்தை ஆழமா தியானிச்சு ஜீவனுள்ள ஒரு தேசம்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் இவர் ஜீவன் இல்லாம போயிருக்கிறாரு? கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன். உலகத்திற்கு ஜீவன் தருகிற காரியங்கள் வேறு. அது ஒரு விசுவாசிக்கு ஜீவனை தராது. விசுவாசி எதை நோக்கி காத்திருக்கிறான்? அவருடைய கர்த்தருடைய நன்மையை நோக்கி காத்திருக்கிறான். உலகத்தின் நன்மைகளை அல்ல, கர்த்தருடைய நன்மையை நோக்கி காத்திருக்கிறான். அந்த நன்மை பெற்றதுனால ஜீவனுள்ளோர் தேசத்துல கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசியா அவன் சொல்லிருக்கலாம். உலகம் எல்லாம் நன்மையா தான் இருக்கு, நான் அந்த நன்மையில நானும் சுகித்திருக்கிறேன் என்று சொல்லல. ஜீவனுள்ளோர் தேசத்துல கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். எதுல கெட்டு போயிருப்பாரு? உலகத்தினுடைய நன்மையில கெட்டு போயிருப்பார். நாம் கர்த்தருடைய நன்மையை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இருந்தால் என் துக்கத்துல நான் அழிந்து போயிருப்பேன். அது சாட்சி. பவுலுடைய சாட்சி மாபெரும் அற்புதங்களை நடத்தினதற்கு அப்புறம் வரல, தாழ்நிலையிலிருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில மனோரம்யமா இருக்க எனக்கு கற்றுக் கொடுத்தவர் என் தேவன். ஹalleluya. இன்றைக்கு I don't know what is the circumstances and situations that you are walking through, but in that very situation and circumstances, when you say I can do all things through Christ who strengthens me, that is the real testimony and that is the real witness. பவுல் அப்போஸ்தலர் எதற்காய் தன்னுடைய மரண தருவாயில இக்கட்டின் சூழ்நிலையில எதற்காய் தீமோத்தேயுக்கு எழுதணும்? யோசிச்சு பாருங்க. இன்னும் நீங்க சாவின் விளிம்புல இருக்கிறீங்க, உட்கார்ந்து ஒரு கடிதம் எழுதிட்டு இருப்பீங்களா? முதலாவது காரியம், பவுல் அப்போஸ்தலருக்கு தன் வாழ்க்கையை தாண்டின ஒரு தரிசனம் இருந்தது. If Paul is dead and Timothy ceases all his ministry, பவுலுடைய முழு வாழ்க்கையும் வீணே. John Wesley said, long after I am gone, if the people are still talking about me, my whole life is a waste. நான் மரித்து சென்ற பிறகு இன்னமும் இந்த ஜான் வெஸ்லியை குறித்து ஜனங்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்றால் என் முழு வாழ்க்கையும் வீணே. நான் போதித்த என் இயேசுவை குறித்து அவங்க பேசணும் என்று அவர் சொன்னார். அதே போல பவுல் தன்னுடைய மரணம் வரப்போகிற சமீபிக்க போகிற அந்த மரணத்தை குறித்து அல்ல, அவர் தேவ ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறார். ஒரு மகனை நான் விட்டு வந்தேனே, எபேசு பட்டணத்துல கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எதிராக நான் விட்டு வந்தேனே, அதை குறித்து அவர் see, that is the mind of Christ. That is the mind of பிலிப்பியர் 2:5 அழகாய் சொல்லுவார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த இதே சிந்தை உங்களிலே. அதுதான் இயேசுவுடைய. there is a beautiful song, when he was on the cross beaten to the core, I was on his mind. Amen. அவருடைய சிந்தையில it is his love for us that kept him on the cross. That's what that song says. அதே போல பவுல் பாருங்க, நான் போய் விட்டுருவேன், ஆனா தேவ ராஜ்யம் தொடர்ந்து கட்டப்படணும். So he writes it to the in net the high and low circumstances of life did not determine Paul's course of action. He was still mindful of the people and mindful of others. பாருங்க, தீமோத்தேயுடைய வயது இந்த மடலை அவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30க்குள்ள இருக்கும் என்று சொல்றாங்க. அரவுண்ட் 30s to mid 30s. செகண்ட் தீமோத்தேயு அவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் பவுலுடைய முதல் நோக்கம், Timothy should wean out of Paul, because Paul is going to be gone sooner than later. Gone. நம்ம சொல்லுவோம்ல, ஓ மை ஃபாதர் ஃபிகர், மை ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், கைட், மை எவ்ரிதிங். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில சிலர் அப்படி இருக்கலாம் இல்லையா? எனக்கு ஒரு சஞ்சலமான நேரம் நான் அவர்கிட்ட தான் போவேன். When there is a difficult thing, when I am not able to decide, when I am struggling, when I am downtrodden, this is a person I will run to. அவிதமாய் நம்ம வாழ்க்கையில தீமோத்தேயுக்கு அவிதமாய் இருந்தது யாரு? பவுல். Now he is going to be gone. He is going to be gone. முதலாவது காரியம், பவுல் அப்போஸ்தலர் தான் இல்லாமல் தன்னுடைய விசுவாச ஓட்டத்தை ஓடுகிறதற்கு தீமோத்தேயுவை பவுல் ஆயத்தப்படுத்த நினைக்கிறார். Timothy needs to grow out of Paul. அந்த ஃபாதர் ஃபிகர் இல்லாம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? அதற்காய் now தீமோத்தேயுக்கு அவர் எழுதுகிறதற்கு 5 முக்கியமான காரியங்கள். இதை நான் போன முறையை நான் முடிக்கும் போது நான் சொல்லிட்டு போனேன். 5 முக்கியமான காரியங்கள் உண்டு. இது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்.
ஏன் தீமோத்தேயுவிற்கு அவர் எழுதுகிறார் என்று. முதலாவது காரியம், தீமோத்தேயுவிடத்துல ஒரு அபரிமிதமான ஆழமான ஞானமுள்ள விசுவாசம் இருந்ததை பவுல் அறிந்திருந்தார். Timothy was a faithful, genuine faith, but Timothy was very timid in his nature. He was very young. He lacked courage to speak. பேசுகிறதற்கு கூட அவருக்கு ஒரு பயம், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்பதே திமோத்திக்கு கிடையவே கிடையாது. He is a naturally shy person. Naturally shy person. அதனால தான் 2 தீமோத்தி 1:7 எடுத்து வாசித்தீங்கன்னா தெளிவாய் நான் எப்பவுமே சொல்லுவேன், வசனங்களை நம்ம வசதிக்கேற்ற மாதிரி பயன்படுத்துகிறதுல தவறு இல்லை. ஆனால் அது யாருக்கு எழுதப்பட்டது, எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டதுன்றதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் இன்னும் ஆழமாய் ருசிக்க முடியும் கர்த்தருடைய அன்பை. நாம் 1:7 வாசிக்கலாமா? 2 தீமோத்தி 1:7. கொடுத்திருக்கிறார். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், அப்பா ஏன் இப்படி நீ பயந்த சுபாவமா இருக்கிறாய்? ஏன் இப்படி ஒரு தெளிவில்லாமல் தடுமாறுகிறாய்? ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, இதே அதிகாரத்துல பின்னாடி இருக்கிற வசனங்களை போய் 14 பின்னாடி இருக்கிற வசனங்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயு குறித்து சொல்லுவாரு, சிறு வயது முதலே நீ வசனத்துல தேறினவனாய் நீ இருந்திருக்கிறாய். சின்ன வயசுல இருந்தே வசனத்துல தேறினவனாய், வசனத்தின் ரகசியங்களை அறிந்தவனா. ஆனா பாருங்க, இன்னமும் அவருக்கு எப்படி பயமும் ஒரு தெளிந்த சிந்தையும் இல்லாத ஒரு போராட்டத்துல அவர். நாம நினைக்கிறோம் பல நேரத்துல, நான் பைபிள் படிச்சா போதும், நான் ஜெபிச்சா போதும். அவ்விதமா இல்ல. வாழ்க்கையின் ஓட்டத்துல நாம் ஓடும் பொழுது நீங்க வாசித்த வசனங்கள் புடமிடப்படும். அப்போ அந்த வசனம் உங்க வாழ்க்கையில வெளிப்படலன்னு வச்சுக்கோங்க, அந்த வாசித்த வசனத்தின் பிரயோஜனம் என்ன? நாம ஜெபித்த ஜெபத்தின் பிரயோஜனம் என்ன? துதித்த துதியின் பிரயோஜனம் என்ன? இவ்விதமான சபையில அமர்ந்து நாம் அதிகமாக ஆராதிக்கவும் துதிக்கவும் ஜெபிக்கவும் முடியும். ஆனா வாழ்க்கையின் போராட்டங்களில நாம் நிற்கும் பொழுது அந்த துதியும் ஜெபமும் அந்த ஒரு வாஞ்சியும் எங்க போன? அதுதான். சோ பவுல் அப்போஸ்தலர், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல தீமோத்தி, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தீமோத்தேயுக்கு சொல்றது. அதனால எனக்கு வசனம் தெரியும், எனக்கு ஜெபிக்க தெரியும் என்பதல்ல. நாம் தேவனிடத்துல கேட்க வேண்டியது, அப்பா எனக்கு பலத்தை தாங்க, தேவ பலனை தாங்க ஆண்டவரே. இதே பவுல் அப்போஸ்தலர் இடத்துல அழகா எழுதுவார். இதே 2 தீமோத்தேயுல தான் அழகா எழுதுவார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள், அவர்களை விட்டு நீ விலகி ஓடு என்று தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். வெறும் தேவ பக்தியின் வேஷம் என்பது நாம் புத்திபூர்வமாய் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள். ஆனால் ஆவியில இருதயத்துல கிரியை நடப்பிக்கிற காரியங்கள் வேறு. அதுதான் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. அந்த ஆவியானவருடைய கிரியை நம் வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம இன்டலெக்சுவலா எவ்வளவோ அறிந்திருக்க கூடும், ஆனால் வாழ்வின் போராட்டங்கள் மாறவே மாறாது. போராட்டங்கள் மாறாது இருக்கட்டும், அந்த போராட்டத்தை நாம் சந்திக்கிற விதம் வேறு விதமாயிருக்கும். நாம் ஆவியில பலப்பட போராட்டங்கள் ஒரு நாள் நிற்காது. நம்ம கர்த்தரிடத்துல போகிற வரைக்கும் வாழ்வின் போராட்டங்கள் நமக்கு உண்டு. ஆனால் அந்த போராட்டங்களை நாம் சந்திக்கிற விதம், அவற்றை எதிர்கொள்ளுகிற விதம் மிக வித்தியாசமானதா இருக்கும். தீமோத்தேயுக்கு அவர் சொல்லுகிறார், தீமோத்தேயு நீ வசனத்துல சின்ன வயசுல இருந்தே தேறினவன்பா, ஆழமான விசுவாசம் உள்ளவன்பா. ஆனா நீ எதுல தேரணும்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியில நீ பலப்படணும். ஆவியில நீ பலப்படலனா உன் நடைகள் மாறாது, உன் நடைகள் மாறாது. முதலாவது காரியம். அதே மாதிரி பாருங்க, எந்த அளவு தீமோத்தேயு பயமுள்ள ஒரு ஆளா இருந்தார்னா, யாராவது ஒரு 1 கொரிந்தியர் 16:10 எடுத்து வாசிக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஒரு பயந்த சுபாவம் உள்ளவனாய் தீமோத்தி இருந்ததுனால கொரிந்தியர் சபைக்கு சொல்றாரு, அப்பா தீமோத்தியை உங்கள்ட்ட அனுப்புறேன், தயவுசெய்து அவனை பயமுறுத்திடாதீங்க, அவன் பாட்டுக்கு பயந்து போயிடுவான், ஜாக்கிரதையா இருங்க என்று கொரிந்தியர் சபைக்கு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 16:10 வாசிக்கலாமா? தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானேயாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள், என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே. பாருங்க, 2 காரியங்களை இந்த இடத்துல யோசிக்கணும். And if Timothy comes, see that he may be with you without fear.
முதலாவது காரியம் பயமில்ல. ஏன்னா தீமோத்தேயுக்கு அவ்வளவு பயம். பவுல் சொல்றாரு கொரிந்தியர் சபையில, தயவுசெய்து அவனை பயமுறுத்தி விட்டுறாதீங்க. முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், பவுல் அப்போஸ்தலருடைய ஒரு தாழ்மையை பாருங்க. இந்த மடலை கேட்கும் போதே அவர் தீமோத்தேயுக்கு ஒரு 30-35 வயசு தான் அப்படின்னா, அப்போ என்ன எவ்வளவு எங்க இருந்திருப்பார் பாருங்க. பவுல் எந்த இடத்துல இருக்கார் ஊழியத்துல, தீமோத்தேயு எங்க இருக்கிறாரு? ஆனா என்ன சொல்லியிருக்கிறார் அந்த இடத்துல? என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறானே. இன்னைக்கு நம்ம சபைகள்ல நமக்கு எவ்வளவு ஒரு போராட்டங்கள் இருக்கிறது. என் பேரை சொல்லாம விட்டாங்க, நான் எப்படிலாம் செஞ்சிருக்கிறேன், நான் ரொம்ப அகலமான தூணு, அவங்க ரொம்ப ஒல்லியான தூணு, ஆனா என்னை விட்டுட்டாங்க. எவ்வளவு காரியங்கள் நம்ம சபையில நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா பவுல் சொல்றாரு, ஒரு சின்ன பையனை பார்த்து சொல்றாரு. தீமோத்தேயு லிட்டரலா சொல்ல போனா ஒரு சின்ன பையன், அவனை பார்த்து சொல்றாரு, என்னை போல அவனும் கிரியைகளை நடப்பிக்கிறானே. நமக்கு அந்த மனத்தாழ்வு நமக்கு வேணும். நம்முடைய என்னாலதான் எல்லாம் நிக்குது, என்னாலதான் ஓடுது என்பது அல்ல. காரியங்களை நடப்பிக்கிறவர் கர்த்தர். சபை யாருது? கர்த்தருடைய. அதை நம்ம நினைவுபடுத்திக் கொள்ளணும் அப்பப்போ. என்னமோ நான் நின்று தாங்கிறதுனால, நான் பிரசங்கிக்கலன்னா அங்க யார் பிரசங்கிப்பா, நான் பாடலன்னா யார் பாடுவா, நான் துதிக்கலன்னா யார் துதிப்பா, நான் ஜெபிக்கலன்னா யார் அந்த இது என்ன எப்படி இருக்கணும்னா, நான் முன் வந்து செய்யணுன்றதுக்காக இருக்கணும். நான் தான் செய்ய முடியும் என்று இருக்கக்கூடாது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக பிறரிடத்துல நாம் விதைத்து 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 அவர்களை எழுப்புகிறோமோ, பவுல் தீமோத்தேயுவிற்கு தான் இல்லாமல் வாழ பயிற்றுவிக்கிறார். அவ்விதமாய் நாம ஒவ்வொருத்தரும், if I am not here, in leadership seminars I always say, the strength of your leadership is known only when you are not there. The strength of your leadership is known only when you are not there. இன்றைக்கு நாம் இந்த இடத்துல இல்லைன்னா எந்த குறைவுமின்றி கர்த்தருக்கு ஆராதனை எழும்பணும். அவ்விதமாய் நான் ஒருவருக்கு ஒருவர் இடத்துல நாம் விதைக்கணும், கட்டி எழுப்பணும். அதற்கு தான் சபை கூடி வருதலை தள்ளிவிடாதிருங்கள். ஆமென். முதலாவது. So Paul had the humility. So முதலாவது காரியம், தீமோத்தேயுவிடத்துல இவ்விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மையும், ஒரு lack of confidence, ஒரு fear, ஒரு timidity இதெல்லாம் இருந்தது. இரண்டாவது காரியம், Timothy suffered with frequent illness. அதிகமான சரீர உபாதைகளினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் தீமோத்தேயு இருந்தார். 1 தீமோத்தேயு 5:23 வாசித்தீர்கள் என்றால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 5:23, நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். பாருங்க. சோ சரீர பலவீனங்கள், பல பலவீனங்கள், அது இல்லாம டைஜஷன் ப்ராப்ளம் வேற அவருக்கு. Paul can relate to this very personally. ஏன்னா அவர் அபுதமாய் பாடுபட்டார். பாருங்க 2 கொரிந்தியர் 12:7-8, 2 கொரிந்தியர் 12:7-8 ஒரு நல்ல வசனம் நமக்கு. நாம் அதை நாம் சுகவீன பலவீனப்பட்ட நேரங்கள்ல இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால நான் நிக்கிறேன் ஆண்டவரே, அதை மறந்து விடாதபடிக்கு நீர் இந்த பலவீனத்தை எனக்கு கொடுத்திருப்பீர் என்றால் இன்றைக்கு அதை நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே என்று அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்கணும். 1 கொரிந்தியர் 12:7-8, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பாருங்க. சோ அவர் சொல்லுகிறார், எனக்கு மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு முள் கொடுக்கப்பட்டது எனக்கு சரீரத்துல. நான் ஆண்டவர்கிட்ட 3 தடவை அதை நான் கேட்டேன். அவர் எனக்கு என்ன ஞாபகப்படுத்தினாரு? நீ ரொம்ப உன்னை பத்தி நினைக்க ஆரம்பிச்சுட்ட, அதை நிறுத்திட்டு என்னுடைய கிருபையை பற்றி நினை, கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கொள். பல நேரங்கள்ல இந்த ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்பீட் பிரேக்கர் வேகத்தை மட்டுப்படுத்திக்கொள் மகனே மகளே, ஆபத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. This junction is very dangerous. So better you reduce your speed, otherwise you may slip, otherwise you may hit someone, you may get into that's exactly நான் 3 தடவை. So Paul can relate to Timothy's illness and physical infirmities so much. அந்த 9வது வசனத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கும், என் கிருபை உனக்கு போதும்.
என் கிருபை உனக்கு போதும். அதே மாதிரி உன்னுடைய பலவீனத்தை திமோத்தி, உன்னுடைய பலவீனத்தினால நீ செய்ய முடியாதுன்னு நினைக்காத. அதே பலவீனத்துல தான் கர்த்தர் என்னை கொண்டு காரியங்களை நடப்பித்தார். உன்னுடைய பலவீனத்தில் அதை செய்து முடிப்பார். பாருங்க, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுலுடைய அந்த ஒரு மைண்ட் செட் பாருங்க. சோ இரண்டாவது காரியம், திமோத்தேயு அதிகம் சஞ்சலப்பட்டது சரீர பலவீனங்களினால. சரீர பலவீனங்களினால நம்ம என்ன சொல்றோம், எனக்கு இன்னைக்கு லேசா தலைவலியா இருக்கு, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல, நீங்க போயிட்டு வாங்கன்றோம் இல்லையா? என்னால இன்னைக்கு முடியல, நாளைக்கு. பாருங்க, அந்த நேரங்களில் தான் நமக்கு உதவி அதிகமாய் தேவை, பிரசன்னம் அதிகமாய் தேவை. சோ இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், தீமோத்தேயுடைய இளம் வயதும் அதிகாரம். ஏன்னா சபை அதை கண்டுகொள்ளவே இல்லை. 1 தீமோத்தேயு 4:12 அழகாய் அவர் சொல்லுகிறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. Because of he was young, all the church members looked down on him. நான் வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன், நீ என்ன பெரிய புதுசா வந்து நீ தேவர். பவுல் சொல்லுகிறார், சிறு வயதிலிருந்தே வசனத்துல தேறினவனா இருந்தவர் தீமோத்தி. ஆனா அங்க இருக்கிற மூப்பர்களும் முதியோர்களும் அவிதமாய் அவரை அதனாலதான் சொல்றாரு அத்தாரிட்டி. சோ இன் அதர் வேர்ட்ஸ், இந்த வசனத்துல அவர் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? authority does not come from your practice. நான் பயப்படக்கூடாது. ஓ செல்ஃப் ஹெல்ப், 10 ways to really improve my self confidence. ஓ 10 ways to really boost up yourself. எவ்வளோ புக்ஸ் இருக்கு, செல்ஃப் மோட்டிவ். that is not what it is. authority comes from the Lord God. அவர் உன்னோடு இருக்கிறார். வல்லமையும் அதிகாரமும் தேவனுடையது, கர்த்தருடையது. அவர் உன்னோடு இருக்கிறார். அதனால authority comes from இரண்டு காரியங்கள். ஒன்று, first of all, authority comes from God and His word. அவருடைய வசனத்தின் வல்லமை. போதிக்கிறவருடைய நாவன்மையினால ஒருவர் ரட்சிக்கப்பட முடியாது. போதிக்கிறவனால, மனுஷனால ஒருவர் ரட்சிக்கப்பட முடியாது. அவருடைய வசனம் தன் கிரியைகளை செய்யணும். ஆமென். அதனாலதான் ஏசப்பா சொன்னாங்க, என் பிதா அழைத்தால் ஒழிய ஒருவனும் என்னிடத்துல வர முடியாது. பிதா அழைக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வசனம் புறப்பட்டு கிரியைகளை செய்கிறது. அதனாலதான் நமக்கு பேரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள். In other words, useless servants. We are useless servants. ஏன்னா காரியங்களை நடப்பிக்கிறவர் மீண்டுமாய் கர்த்தர். அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். இரண்டாவது காரியம், life must testify, and that has an authority by itself. இப்போ ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்காக என்ன சொல்ல, பல தேவ மனுஷர்கள் இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன். நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பர்சன்ஸ் லைக் அகஸ்டின் ஜெபகுமார், அவங்களுடைய சாட்சியை நீங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு விசேஷித்த வல்லமை உள்ளதா இருக்கு. ஏன் தெரியுமா? அவருடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். அவர் வாழ்ந்த அந்த டிரான்ஸ்பரன்சி, அந்த லைஃப் ஆஃப் த வே. லைக் நம்மள எத்தனை பேர் டிகிரி சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டு எரிச்சிட்டு நம்ம ஊழியத்துக்கு போவோம், அதுவும் மொழி தெரியாத, பாஷை தெரியாத இடத்துக்கு போவோம். Just அவரோட, if you haven't seen his life, just you can read about it actually. But see, when your life stands behind your word, and especially the word of God that you preach, it has a power. Amen. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், அப்பா இவை எல்லாவற்றிலும் நீ முன்மாதிரியாயிரு. See, உன்னை எதிர்த்து நிக்கிற அந்த மூப்பர்கள்லாம் இருக்காங்க பத்தியா, அவங்கெல்லாம் எல்லா வாய்களையே பேசலாம், ஆனா அவங்க வாழ்க்கை அடியில ஆட்டங்கண்டு இருக்கு. நீ அவங்களோட வார்த்தையில நீ போராடாத, உன் வாழ்க்கையில நீ போராடு. உன்னுடைய வாழ்க்கையை காண்கிற அவர்கள் வெட்கி போகும்படிக்காய் நீ அவர்களோடு நில் என்று. சோ மூன்றாவது காரியம், அவருடைய இளமையை குறித்து எல்லாரும் அசட்டை பண்ணி புறந்தள்ளி அவரை ஒதுக்கி, இவன் சின்ன பையன், இவன் சும்மா பேசி அபுதமாய் நிறுத்தின ஒரு நிலையில தீமோத்தேயு இருந்தார். நான்காவது காரியம், he was given the most difficult job of confronting those false teachers. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஃபால்ஸ் டீச்சர்ஸ்னா நம்ம இன்று ஒரு சாதாரணமாக எண்ணிக்கொள்ளுகிறோம். எபேசு சபையில சாத்தான் அதிகமாய் போராடினான். ஏன்னா எபேசு சபை இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் இல்லை. அங்க ஆரம்பிச்சதுதான், அங்கிருந்து எல்லா இடங்களுக்கும் தீவிரித்து ஐரோப்பாவுக்கு பரவினது, ஏசியாவுக்கு பரவினது, அங்கிருந்து தான் வந்தது எல்லாமே.
அதனால சாத்தான் அதிகமாய் அங்கே போராடினான். அதாவது லீடிங் த சர்ச் இன் எஃபெசஸ் வாஸ் இன்கிரெடிபிளி ஸ்ட்ரெஸ்ஃபுல். யோசிச்சு பாருங்க, பைபிள்ல இருக்க எல்லா சபைகள்லையும் ஒரு இடத்துல இருக்க சபைக்கு மட்டும் பவுல பாஸ்டரா போட்டார் ஆண்டவர், தீமோத்தேயுவை பாஸ்டரா போட்டார் ஆண்டவர், யோவான பாஸ்டரா போட்டார் ஆண்டவர். 3 powerful men of God pastored the church at Ephesus. யோவான் தன்னுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் எபேசுவில் இருந்தார். அது மாத்திரமல்ல, இயேசுவின் தாய் மரியாள் அங்கே எபேசு சபையில தான் கடைசி நாட்களில் யோவானோடு இருந்தார்கள். So this church had a special purpose for the entire region. அதனால சாத்தான் அதிகமாய் போராடினான். இந்த confronting teachers are very persuasive false teachers. வெளியில இருந்து அல்ல, சபைக்கு உள்ள இருந்தே கள்ள காரியங்களை போதிக்கிற ஒரு 2 உதாரணங்கள் மட்டும் நான் சொல்றேன். There was a teacher called Cerinthius. இந்த செரிந்தியஸோட டீச்சிங் என்ன தெரியுமா? இந்த செரிந்தியஸோட டீச்சிங் வந்து இயேசு மாம்சத்துல வந்ததை மறுதலிக்கிற ஒரு உபதேசம். எப்படின்னா, இயேசுவானவர் ஞானஸ்தானம் எடுத்த பொழுது the spirit of Christ, I don't need to tell you that Christ is not a name. Christ என்பது ஒரு பட்டம். Jesus was the name. Jesus Christ என்று சொல்லும்போது கிறிஸ்து ராஜா என்று நாம் சொல்லுவோம், சரியா? So a spirit of Christ came into Jesus at baptism, and that spirit of Christ was taken out when he went to the cross. That was the teaching of Cerinthius from within the Ephesian church. எபேசு சபைக்கு உள்ளேயே இருந்துகிட்டு கிறிஸ்துவங்கிற ஒரு ஆவி அவருக்குள்ள ஞானஸ்தானத்தின் போது வந்து அந்த கிறிஸ்துவங்கிற ஆவி சிலுவையில எடுக்கப்பட்டு விட்டது. அதனால மரிச்சது இறந்ததெல்லாம் வந்து இயேசுவானவர்ல அபுதமான ஒரு போதனைகள். இதை எதிர்த்து தீமோத்தி போராடணும். யாரு? ஒரு சின்ன பையன் தீமோத்தேயு. That is one of the teaching. இதுல இன்னொரு, இது வேதத்துல இல்ல, யூதர்களுடைய சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முறை யோவான், ஜான், he went to a bath house. இப்போ நம்மள்ட்ட இருக்க மாதிரி அட்டாச்சு பாத்ரூம் அப்படிலாம் கிடையாது அந்த நாட்கள்ல. There were common communal bath houses there. அந்த அவ்விதமாய் ஒரு இடத்திற்கு யோவான் குளிக்க போயிருக்கிறார். குளிக்க போன பொழுது அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது செரிந்தியஸ் உள்ள இருக்கிறான்னு சொல்லிட்டு. யோவான் சத்தமிட்டு அலறிக்கொண்டே தெருவில் ஓடினாராம். சத்தியத்திற்கு விரோதமாய் நிற்கிறவன் அங்க இருக்கிறான், யாரும் பக்கத்திலே போகாதீங்கன்னு யோவான் ஓடினாராம். அவ்விதமான கள்ள போதனைகள், ஜனங்களை வஞ்சிக்கிற ஆவிகள் கிரியை செய்த ஒரு இடம். It was not an easy place where Timothy was ministering. It was very very tough and difficult spot. இன்னும் 2 டீச்சர்ஸ் இருந்தாங்க, ஹைமெனேயஸ் and பிலேட்டஸ் என்று அவர்களுக்கு பெயர். இவங்க எந்த அளவு மோசமா டீச் பண்ணாங்கன்னா, இவங்களை எபேசு சபையை விட்டு விலக்கி வைத்து விட்டார்கள். இவங்க சபையில இனிமேல் அங்கத்தினர் இருக்கக்கூடாது, இவங்களுடைய இது யாரும் கேட்கக்கூடாது என்று சொல்லி. அவங்க என்ன தெரியுமா, ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நடந்து விட்டது. பவுல் இதுல எழுதும்போது கூட அந்த வசனத்துல அவர் எழுதும்போது கூட சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல, ஐ திங்க் 18வது வசனம் நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அது சொல்லியிருக்கோம். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். நமக்கு மீண்டும் உயிர்த்தெழுதல்லாம் கிடையாது விசுவாசிகளுக்கு. So இது ரெண்டும் வந்து உண்மையிலே just an example. It was a serious and persistent problem in the Ephesus church. இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு யோசிச்சு பாருங்க, if Paul has to leave Timothy and come back, தீமோத்தேயுவின் மேல எந்த விதமான ஒரு நம்பிக்கை பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்திருக்கக்கூடும். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஒரு கடினமான பணித்தளம், இவ்வளவு ஞானிகளுக்கு எதிராய் நின்று தர்க்கம் பேசுகிற ஒரு நிலை, கள்ள போதனைகளினாலே சபையை பிரிக்கிற ஆள்கள், இவற்றின் மத்தியில நான் நம்பிக்கையோடு ஒரு ஊழியக்காரனை விட்டு வரணும்னா அவன் எவ்விதமாய் ஞானத்துல தேறினவனாய் இருக்கணும், விசுவாசத்துல ஏன்னா தீமோத்தேயு குறித்து 2 காரியங்களை பவுல் சொல்லுகிறார். நீ விசுவாசத்துல உறுதிப்பட்டவன், சிறு இளம் பிராயத்திலிருந்தே வசனத்துல தேறின். 2ஐயும் சொல்லி எந்த விதமான ஒரு நம்பிக்கையை தீமோத்தேயு பெற்றிருப்பானே என்றால் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவாரு, நான் இல்லைன்னா பரவாயில்ல, அவன் பார்த்துக்குவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர், நம்ம ஒரு அழகான பாட்டு இருக்கு தெரியுமா, என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை
அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். Do you believe God has entrusted the same thing with you and me? உங்களையும் என்னையும் நம்பி he has trusted you and me and he has given us the same message of the gospel. பவுலுக்கு ஒரு மெசேஜ், தீமோத்தேயுக்கு ஒரு மெசேஜ், நமக்கு ஒரு மெசேஜ் இல்ல. தேவன் அதே சுவிசேஷத்தை உங்களையும் என்னையும் நம்பி கொடுத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறோமா? அதற்கு சாட்சி பகர நாம் ஆயத்தமா? Are we ready to witness to the gospel that we believe in? Are we ready to live the gospel that we believe in? இன்றைக்கு பவுல் இருந்திருப்பாரு என்றால், என் மகனே, என் மகளே, உன்னை நான் நம்பி நான் விட்டுட்டு போறேன்ப்பா, நிச்சயம் நீ செய்து முடிப்பாய். உன்கிட்ட எவ்வளவோ பலவீனங்கள் இருக்கலாம், நீ செய்து முடிப்பாய் என்று நம்மை நம்பி அவர் விட்டுட்டு போவாரா? That's a challenge to us. எல்லாவற்றுக்கும் மேலாய் தீமோத்தேயு, he had a fear of suffering. Not only fear of suffering, Timothy, to an extent, he was ashamed of Paul. பவுல் அப்போஸ்தலனுடைய உபத்திரவங்களை குறித்து வெட்கப்பட்ட ஒரு மனிதனாய் தீமோத்தேயு இருந்தார். ஏன்னா பலர்கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்டிருப்பீங்க. குறிப்பா நீங்க விசுவாசத்தை நீங்க சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் போது இது ஒரு காமனான கேள்வி, வர்ற கேள்வி. சரி, நீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஏன் உங்க வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் இருக்கு? நீங்க ஆஹா ஓஹோன்ல இருக்கணும். நீங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்கல்ல, என்கிட்ட ஏன் இந்த கஷ்டம், இயேசு இந்த கஷ்டத்தை போகும். வெரி நார்மல். தீமோத்தேயு அதே காரியங்கள்ல. பால் ரிமைண்ட்ஸ் டிமோத்தி, பவுலுக்கு தீமோத்தேயு சொல்லுகிறார், அப்பா, நான் நீரோவுடைய கைதி என்று நினைக்காத, நான் சுவிசேஷத்தின் கைதி. ஹalleluya. I am a prisoner of the gospel. I am a prisoner of the word of God. I am not a prisoner of Nero. நம்ம சொல்லணும், என்னுடைய சூழ்நிலைகளின் கைதி அல்ல ஆண்டவரே, நான் உம்முடைய கைதி, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. எனக்கென்று ஒரு ஓட்டத்தை நீர் நியமித்திருக்கிறீர். அந்த ஓட்டத்தில் இந்த சிறையிருப்பு எனக்கு சில நாட்கள் இருக்கும் என்றால் நீர் அதை வெளிக்கொண்டு வருவீர். நீர் தடைகளை உடைப்பீர் ஆண்டவரே, நீர் கதவுகளை திறப்பீர் ஆண்டவரே. நமக்கு அந்த ஒரு பாருங்க, 2 தீமோத்தேயு 1:8 நாம் வாசித்தோம் என்றால், 2 தீமோத்தேயு 1:8 தீமோத்தேயு இடத்துல நேரடியாய் பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1:8 வாசிக்கலாமா? Amen. What a hard advice. நம்ம யாராவது இன்னொருத்தருக்கு இந்த அட்வைஸை கொடுப்போமா? அப்பா வந்து என் கூட ஒரு பாடு அனுபவிப்பா, நான் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கேன், கொஞ்சம் பிரச்சனை உன் தலையிலையும் போடுறேன், நீ வா என் கூட அப்படின்னு. ஏமா எனக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதான், இதுல நீங்க வேறையா கேட்போமா இல்லையா? நம்ம பாருங்க, நம்முடைய கருத்து. இப்போ யாராவது ஒருத்தரை பார்த்து நீங்க என்னை குறித்து வெக்கப்படாதீங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க என்னை குறித்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா பவுல் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொல்றாரு, நம்முடைய கர்த்தரை பற்ற சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாம இரு தீமோத்தி. அதனாலதான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, என் பலவீனங்களில நான் சந்தோஷத்தோடு அவரை நான் துதிக்கிறேன். ஏன்னா என் பலவீனத்துல தான் அவருடைய பலன் வெளிப்படுது. அதனால எனக்கு எந்த கவலை நீ நினைக்கிற மாதிரி இல்ல தீமோத்தி. ஏன்னா தீமோத்திக்கு யோசிச்சு பாருங்க, Paul is like a father figure. எல்லாவற்றையும் பவுல் இப்படி செஞ்சாரு, பவுல் இப்படி சொன்னாரு, பவுல் இப்படி நடத்தினாரு, எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, எனக்கு இதை செய்ய சொன்னாரு, இப்படி டீச் பண்ணாரு. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தா உடனே நான் பவுலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுருவேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தா உடனே நான் கூப்பிட்டு கேட்டுருவேன். எனக்கு that's not the case, I'm paraphrasing it, but அவர் சொல்றாரு, it was like for Timothy, Paul was everything. Paul was everything. So he could, இவ்வளவு ஒரு உயர்ந்த மனிதர், இவ்வளவு ஒரு பரிசுத்தவான், தேவனுக்கென்று ஓடுகிற மனுஷர், தன்னுடைய பெரிய பதவியை விட்டுவிட்டு இன்றைக்கு அவர்களாலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிறைச்சாலையில், இவருக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? இவருக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, சுவிசேஷத்திற்காய் என்னோடு தீங்கு அனுபவி. What a bold advice. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்றோமா, மகனே விசுவாச ஓட்டத்துல உறுதியாய் நில்லு, உனக்கு இந்த காரியம், இந்த வெற்றி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை never compromise the word of God சொல்றோமா நம்ம பிள்ளைகளுக்கு? தன்னுடைய குமாரனை போல் இருக்கிற தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிறார், என்னோட தீங்கு அனுபவி.
நம் பிள்ளைகளின் நன்மையை நாம் வாஞ்சிக்க 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 அவர்களை சுவிசேஷத்தில் பலவான்களாய் நாம் மாற்றணும். அதுதான் அவர்களுக்கு நன்மையில கொண்டு போய் முடியும். In the short term, if you give them the ways to escape, there is no end to it at all. எப்பவுமே சொல்லுங்க, sin is like a concentric circle. You just, once you start, you'll just keep going in and in. There is no out at all. Reverse சுத்த முடியாது. அதே போலதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சாட்சியாய் நிற்க நாம் கற்றுக் கொடுக்கணும். Don't compromise. Don't compromise your அந்த 7 காரியங்கள் தீமோத்தேயுக்கு சொன்னது, உங்களுடைய கற்பு, அன்பு, நடத்தை, பேச்சு, அது எல்லாவற்றையும் நம் பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும், சொல்லி ஜெபிக்கணும். நீ இவற்றிலெல்லாம் நீ ஒரு நல்ல நடந்து, யாராவது உன்கிட்ட பார்த்து எல்லாரும் செய்யறாங்க நீ ஏன்பா செய்யல அப்படின்னு நான் வந்து எங்க அம்மா அப்பா எனக்கு அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தின்படி நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆவி வேண்டும், சொல்லுகிற ஆவி வேண்டும் நமக்கு. ஏன்னா அவ்விதமாய் நாம் சாட்சி சொல்லும் பொழுது, before 2 or 3 sermons I spoke about Jacob, யாக்கோபு ஈசாவை சந்திக்கும் பொழுது அந்த வித்தியாசத்தை ஈசா உணரும்படிக்காய், உனக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டா he doesn't say, oh I have 2 children, I have this many children. கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு இத்தனை பிள்ளைகள். If someone asks you what have you studied, oh by God's grace I graduated from here. Oh where are you living? Oh by God's grace I have my dwelling here. Where do you work? Oh by God's grace. Bring out his grace as a testimony in your life. உங்க வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளுக்கு அதை நாம் கற்றுக் கொடுக்கணும். உன்னுடைய நடத்தையை குறித்து யாராவது, ஏன்பா இவ்வளவு நல்லவனா இருக்கே, நீ எல்லாரும் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நீ அப்படி பண்ணாம நிற்கிறியே, நான் இயேசுவின், I believe in Jesus, I believe in the word of God. பிள்ளைகளுக்கு அதை நம்ம கற்றுக் கொடுக்க 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 பாருங்க, தீமோத்தேயு வெட்கப்படுகிற ஒரு மனுஷனை Paul is encouraging him to embrace the suffering that comes from gospel work. Timothy was struggling with his own challenges, and Paul's struggles bothered him even more. நான் கஷ்டப்படுறேன்னா ஓகே, ஏன்னா நான் என்ன யங்கான ஆளு, நான் இளமையான ஆளு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. ஆனா பவுல் எவ்வளவு கர்த்தருக்காய் ஓடினார், அவர் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு? அவ்விதமாய் அவர் போராடி கொண்டிருந்தார். If I am fighting for God's kingdom, see, Jesus established God's kingdom through the suffering, not through the miracles. கடைசி வரைக்கும் சிலுவை வரைக்கும் வந்துட்டு பூம்னு ஒரு மிரக்கல் பண்ணிட்டு ரட்சிப்பு வந்துருச்சுன்னு அவர் போல பாடுகளினுடைய கடந்து சென்றார். அதனாலதான் நமக்காய் பிரதான ஆசாரியராய் வீற்றிருக்கிறார். ஆமென். நம்முடைய நெருக்கங்களையும் இக்கட்டுகளையும் நம்முடைய சஞ்சலங்களையும் குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் இல்ல, பரிதவிக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கென்று தேவனிடத்தில் மன்றாடுகிறதுனால நீங்களும் நானும் ஜெயம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அவ்விதமானவர். So Paul at the end of his life is leaving his legacy behind. யோசிச்சு பாருங்க, இந்த 5 தீமோத்தேயு குறித்து இந்த 5 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒருவேளை பவுலுடைய ஸ்தானத்துல இருந்தா இப்படி இருக்கிற யாராவது ஒருத்தனை சூஸ் பண்ணுவீங்களா? நீங்க சரீரத்துல பலவீனத்தோடு, பயத்தோடு, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாம, உங்களை குறித்து வெட்கப்படுகிற யாராவது ஒருத்தரை பார்த்து உன்னை நம்பி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சொல்லுவீங்களா நீங்க? Paul did. He did not choose the rich of இந்த சபையில நீதான் பணக்காரன், இந்த சபையவே தாங்குறவன் நீதான், உன்னை நான் இன்சார்ஜா விட்டுட்டு போறேன், அப்பதான் இந்த சபை நிற்கும். இந்த சபையில நீதான் ரொம்ப எலக்வெண்டா சூப்பரா பேசக்கூடிய ஆளு, உன்னை நான் நம்பி நான் விட்டுட்டு போறேன். இந்த சபையில நீ தான் வந்து பெரிய யாரா இருந்தாலும் அடிச்சு நிமித்திடுவ, நீ எனக்கு நல்லா தெரியும், நீ நல்ல டிசிப்ளினா சபையை கொண்டு வருவ, உடனே நான் விட்டுட்டு போறேன். நீ பாருங்க, Paul did not choose the rich, prominent, eloquent or social status or the great. பவுல் தெரிந்து கொண்டது இந்த 5 பலவீனங்களை கொண்ட ஒரு சாதாரணமான தீமோத்தேயு. ஆமென். அந்த சாதாரணமான தீமோத்தேயுவை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்தார். அல்லேலூயா. ஒரு சபையவே கட்டி காத்தார், சபையை கட்டி காத்தார், கள்ள போதனைகளை அடித்து நொறுக்கினார். பல போதகர்கள் அந்த எபேசு சபையிலிருந்து எழும்பும்படி செய்தார். ஏன் தெரியுமா? மாம்சத்தின் பலத்தில நின்றவன் அல்ல தீமோத்தேயு, ஆவியின் பலத்தில நிற்க ஒரு போதகன் அவனுக்கு போதித்து கொடுத்தான். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் யாருடைய வாழ்க்கையில் அந்த போதனையை கொடுக்கிறோம்? பிரசங்கம்ன்றது வெறும் இங்கே நின்று செய்கிறதுக்கு பேர் மாத்திரம் பிரசங்கம் அல்ல. உங்களுடைய பிள்ளைகளிடத்துல நீங்க பேசுகிறது பிரசங்கம்.
உங்களுடைய நண்பர்களிடத்துல நீங்க பேசுகிறது பிரசங்கம். உங்களுடைய சமூக கூடுகைகளில் நீங்க பேசுகிறது பிரசங்கம். எவருடைய வாழ்க்கையில ஒரு பலவீனனை கொண்டு தேவ பலன் விளங்கும்படிக்காய் நீங்களும் நானும் விதைத்திருக்கிறோம். உலகத்துல யாரும் தெரிந்து கொள்ளாத தீமோத்தேயுவை ஏன் அப்போலோ இருந்தாரே. அப்போலோ said to be the most eloquent man in Greek. அதனாலதான் the book of Hebrews ஆத்தர் தெரியலனாலும் ஒருவேளை அது அப்போலோவா இருக்கும் என்று சொல்லுகிறதற்கு காரணம், book of Hebrews is one of the most learned and high level influential sophisticated Greek. காரணம் என்ன தெரியுமா? Apollo was such a educated and learned man, but that's not the one Paul chose. எதுனால செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம எந்த காரியங்களை பட்டியலிடுகிறோமோ, பவுல் அப்போஸ்தலர் 2 காரியங்களை தான் பார்த்தார். விசுவாசத்துல உறுதி உள்ளவன். இப்ப தெரியுதா ஏன் பவுல் சொன்னாருன்னு? நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவருக்கு தெரியும் தீமோத்தி தன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவான், என் மகன் தன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவான். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், சிறு வயதிலிருந்தே வசனத்தை தேறி புடமிட்டு எழும்பி வந்த ஒரு மகன். அவன் அசைக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், வசனத்தின் அடிப்படையில் உங்க வாழ்க்கையில கட்டப்படாத எதுவும் நிலைத்து நிற்காது, அபிஷேகம் உட்பட. அபிஷேகம் எங்க இருந்து தெரிந்து, அபிஷேகம் என்பது என்ன என்று எங்கிருந்து தெரிந்து கொள்ளுகிறோம்? வசனத்திலிருந்து. வசனத்துக்கு புறம்பான அபிஷேகங்கள் யாருடைய அபிஷேகம் நமக்கு தெரியாது. வசனத்துக்கு புறம்பான வெளிப்பாடுகள் யாருடைய வெளிப்பாடுகள் என்று நமக்கு தெரியாது. வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில கட்டப்படாத எதுவுமே நிலைத்து நிற்காது. அப்படி ஒரு feeble man like Timothy, God really fortified the church of Ephesus, from which so many other churches were formed. அவருடைய ஆழமான அந்த விசுவாசம். Now Timothy knew, Paul knew Timothy will withstand. ஏன்னா அவன் வசனத்தில் இடரலடையாத ஒரு மனுஷன், இயேசுவில் இடரலடையாத ஒரு. மத்தேயு 11வது அதிகாரத்தில் இயேசுவானவர் சொன்னார்ல, என்னிடத்துல இடரலடையாதவன் பாக்கியவான். தீமோத்தேயுக்கு வசனத்துல தேறினதுனால அவனுடைய பாட்டி தாயிடத்திலிருந்து அந்த வசனம் அவர்கள் போற்றி அவர்கள் உருவேற்றி வளர்த்த அந்த வசனம் தெளிவா நின்றதுனால அவனுக்கு அந்த இடரலே கிடையாது. அண்ட் ஆல்சோ பாருங்க, நம்ம எபேசியருக்கு எழுதும்போது பவுல், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான எபேசியர் 6வது அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது பாருங்க, a word of God that offends, 6:17 வாசிக்கலாமா? ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரட்சண்யமாகிய தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அழகா இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது we need both. வெறும் அஃபென்ஸ் மட்டும் இருந்தா பத்தாது, டிஃபென்ஸும் வேணும். இது அதுக்கு முந்தின வசனம் வாட்சி பார்த்தீங்கன்னா, விசுவாசம் என்னும் கேடகத்தையும், ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த் நமக்கு வேணும், ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் நமக்கு வேணும், the word of God நமக்கு வேணும். இது மூன்றையும் தரித்து நிற்க. எனக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், நான் ரொம்ப ஆழ்ந்த விசுவாசி, ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த் மட்டும் இருக்கு அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் பிரச்சனைகளுக்கு பயந்து அந்த கேடகத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு தான் நம்ம நிற்க முடியும். The best form of defense is offense. The best form of defense is offense. Forever you don't want to be hiding behind a shield. அதற்கு அடுத்த காரியம், கேடகத்துக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு இருக்காதப்பா, தலையை நிமித்தணும்னா என்ன வேணும்? தலைச்சீராய் வேணும். ரட்சண்யம் என்னும் அவருடைய ரட்சிப்பு என்கிற தலைச்சீராய் எனக்கு வேண்டும். நிமிர்ந்து நிற்கும் பொழுது நிச்சயமாய் உன்னை சுற்றி அம்புகள் வரும். அவற்றை போராடி ஜெயிக்கிற தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் வேண்டும். இது மூன்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ். நாம் வாஞ்சிக்கிறோம், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். அவற்றை வாஞ்சியோடு கேட்கும் உம்முடைய வசனத்தின் வல்லமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிற மனுஷனா இல்ல, a form of godliness இல்ல. I need the power of godliness in my life to enact, oh Lord. கேட்கணும் தேவனிடத்துல. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், ஆனால் கேட்கிற பொழுது நான் கீழ்ப்படிவேன் என்று கேட்கணும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னால முடிஞ்சா செய்யறேன், எனக்கு வசதியா இருந்தா செய்யறேன், நேரம் இருந்தா அப்படிலாம் கேட்க முடியாது. நான் செய்வேன் ஆண்டவரே, பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. பட் அட் த சேம் டைம் ரிமெம்பர், அதனால தான் சொல்றோம், God's word is not a magic potion or a magic spell.
டப்ரான்னு சொல்ற மாதிரி நீங்க சொன்னாலாம் வந்து கர்த்தருடைய வசனம் ஒரு வேலையும் செய்யாது, ஒரு கிரியையும் செய்யாது. இட்ஸ் நாட் அ மேஜிக் போர்ஷன். மனப்பாடம் பண்ணி நான் போற இடத்துல, தட்ஸ் நாட் வாட் காட்ஸ் வேர்ட் இஸ். இந்த 3 காரியங்களும் ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த் இருக்கணும் நம்மகிட்ட, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் இருக்கணும் நம்ம கிட்ட. then the word of God கிரியேசி. சரியா? நம்ம அந்த விசுவாசத்திலும் நாம் அந்த ரட்சிப்பிலும் உறுதிப்படும் பொழுது, அதனாலதான் இந்த பவுல் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, இத்தனை காரியங்கள் எனக்கு செய்த தேவனுக்கு நான் என்ன செலுத்துவேன்? என்னுடைய கோடான கோடி தங்கங்களை எடுத்து கொடுப்பேன்னு சொன்னாரா? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் ரட்சகரை நான் தொழுது கொள்ளுவேன் தாவீது சொல்லுகிறார். நாம் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுக்கும் பொழுது பிரியமானவர்களே, சத்துருவால நம்மை நெருங்கவே முடியாது. அந்த ரட்சிப்பின் பாத்திரத்திலிருந்து தேவ வசனம் புறப்படும் பொழுது அது தன் கிரியையை செய்யும். நான் கிரியை செய்ய முடியாது, நீங்க கிரியை செய்ய முடியாது. வசனம் தன் கிரியையை செய்து முடிக்கும். வசனம் தன் யுத்தத்தை மேற்கொள்ளும். வசனம் எதிரிகளை சுட்டெரிக்கும். வசனம் தான் அவர் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றும். அதுதான் பவுல் தீமோத்தேயுவுக்கு 2வது நிருபத்தில் எழுதினார். இது ஏதோ பவுல் ஒன் ஒரு லெட்டர் எழுதினார், பர்சனல் லெட்டர் எழுதினார் என்பதல்ல. இட் இஸ் a letter to each and every one of us. நம்முடைய விசுவாச ஓட்டம் எவ்விதமாய் இருக்கணும் என்பதற்கு பவுல் எழுதின ஒரு காரியம். இந்த நாளில் இதோட நாம் நிறைவு செய்வோம். லிட்டரலி சொல்ல போனா, the sermon is about the first 3 verses of 2 Timothy chapter 4. I haven't even started the verse 1. நான் எதற்காக நான் இந்த 2 sermons, the reason I was impressed in my heart is that எத்தனை பேர் இதற்கு முன்பாய் இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுவை இவ்விதமாய் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், இவ்விதமாய் உணர்ந்திருக்கிறீர்கள். வசனத்துல உணர்வுள்ளவர்களாய் நாம் மாற மாற வசனத்தினுடைய ஆழம் நமக்கு வெளிப்படும். அதனுடைய ஆழம் வெளிப்பட ஆவியினுடைய பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கையாள நாம் பயிற்றுவிக்கப்படணும். தாவீது சொன்னது மாதிரி, என் விரல்களை யுத்தத்திற்கு பயிற்றுவிக்கிறவர் என் தேவன். வசனத்தை கையாள்கிறது என்பது மனப்பாடமா சொல்றது மாத்திரம் அல்ல. இந்த ரேமா வேர்ட் நாம் எதற்காய், இப்போ தீமோத்தேயுடைய ஒரு நேச்சர் என்ன, பவுலுடைய சூழ்நிலை என்ன, எதற்காய் 1 தீமோத்தேயு எழுதப்பட்டது, எதற்காய் 2 தீமோத்தேயு எழுதப்பட்டது, அந்த பலவீனத்தில் எப்படி தேவனுடைய பலன் பூரணமாய் வெளிப்பட்டது, அப்படி வெளிப்பட்டதுனால ஒரு பலவீனனான பவுலை கொண்டு, ஒரு பலவீனனான தீமோத்தேயுவை கொண்டு எபேசு சபை எவ்விதமாய் காக்கப்பட்டது, அந்த சபை காக்கப்பட்டதுனால எப்படி முழு ஐரோப்பாவிற்கு சுவிசேஷம் வந்தது, ஐரோப்பாவிற்கு வந்ததுனால எப்படி ஆசியாவிற்கு வந்தது, எதனால நீங்களும் நானும் விசுவாசிகளாய் நிற்கிறோம் என்பதுதான் இதனுடைய சாராம்சம். அற்பமான ஆரம்பத்தை ஒரு நாளும் அசட்டை பண்ணாதீங்க. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறது ஒரு அற்பமான ஆரம்பமா இருக்கும். நம்முடைய சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சின்னதா இருக்கலாம், சொல்ல போனா நம்ம பிள்ளைகள் மாத்திரமாவே கூட இருக்கலாம். அற்பமான ஆரம்பத்தை ஒரு நாளும் அசட்டை பண்ணாதீங்க. அற்பமான ஆரம்பத்தை அதிசயமாய் முடிய பண்ணுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அவர் இடத்துல சொல்லுங்க, அப்பா, பவுலிடத்துல இருந்ததை விட அதிக பலவீனம் எனக்கு உண்டு ஆண்டவரே. தீமோத்தேயு இடத்துல இருந்ததை விட அதிக பலவீனம் எனக்கு உண்டு ஆண்டவரே. ஆனா இனிமேல் என் பலவீனத்தை குறித்து நான் கவலைப்பட போறதில்லை. என் பலவீனத்தை குறித்து கவலை இல்லை. ஏனால் என் பலவீனத்துல பலனாய் விளங்குகிற கர்த்தரை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பயந்து நடுநடுங்கின கோழையான தீமோத்தேயுவை கொண்டு நீங்க எபேசு சபையை கட்டி நிறுத்த முடியும் என்றால், கள்ள போதகர்களையும் தீர்க்கதரிசிகளையும் எதிர்த்து நின்று பேசுகிற வாக்கையும் ஞானத்தையும் நீர் ஊற்ற முடியும் என்றால், நீங்க என்னையும் பயன்படுத்த முடியும் ஆண்டவரே. என்னையும் பயன்படுத்த முடியும். எனக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று உமக்கு ஒரு பெயர் உண்டே. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே.
மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. எல்லாரும் ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளிலே தகப்பனே, எங்களுடைய பலனிலே நாங்கள் ஓடின காலங்கள் போதும் ஐயா. எங்களுடைய நாவன்மையிலும் ஜெபத்தின் பலனிலும் அப்பா, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் பலனடைந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. எங்க பலவீனத்துல உம்முடைய பலன் விளங்கும்படிக்காய் எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் எழுப்புங்க ஆண்டவரே. வாஞ்சையோடு கேட்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா, எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா. உம்மை குறித்ததான உம்முடைய சுவிசேஷத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை, உம்முடைய சுவிசேஷம் பவுல் கேட்டது போல அப்பா, நான் இன்னும் சுவிசேஷத்தை அதிக தைரியமாய் பிரசங்கிக்கும்படி எனக்காய் ஜெபியுங்க என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல ஆண்டவரே, அவ்விதமான ஒரு தைரியத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அவ்விதமான ஒரு பலனை கொடுங்க. வசனத்துல ஆழப்பட கர்த்தர் கிருபை கொடுங்க. ஆவியில பலன் கொள்ள கிருபை கொடுங்க ஆண்டவரே. தேவ பக்தியின் வேஷம் அல்ல ஆண்டவரே, அதன் பலனை ஏற்றுக்கொண்டு அதை பிரயோகிக்கிற ஜனங்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாறும்படிக்காய் எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. பவுலுடைய வாழ்க்கையில் இருந்தோம், பவுல் தன்னுடைய வாழ்வின் தாழ்மையான நேரங்களிலும் நான் சாகாம என் பிழைத்திருக்க எனக்கு கிருபை கொடுங்கன்னு வேண்டல, அல்லது எனக்கு உதவிகள் செய்யுங்க ஆண்டவரே, எல்லாரும் என்னை தரித்து போட்டார்களே என்று வேண்டல. ஆனால் தேவ ராஜ்யத்தை குறித்த சிந்தையுள்ள மனுஷனாய் தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதுகிறார். தேவ ராஜ்யத்தை குறித்து சிந்தையுள்ள மனுஷர்களாய் எங்களை மாற்றுங்க. எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காய், தேவ ராஜ்யத்திற்காய் நாங்கள் என்ன கொடுத்திருக்கிறோம் என்கிற சவால் ஆண்டவரே எங்க இருதயத்துல நீங்க போடுங்க ஆண்டவரே. தீமோத்தேயு பலவீனனா இருந்த பொழுதும் பவுல் அவனிடத்தில் இருந்த தேவத்தன்மையை கண்டு அவனை தெரிந்து கொண்டார். நாங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உலகத்தின் அளவீடுகளின்படி நாங்கள் மனுஷியையும் பார்க்காமல் தேவனுடைய அளவீடுகளினாலே நாங்க பார்க்க கர்த்தர் கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர் விதைக்க எங்களை அனுப்பி இருக்கிற இடத்துல விதைக்காமல் நாங்கள் போய்விடாத படிக்கு, உலகத்தின் அடையாளங்களை பார்த்து விதைக்காமல் போய்விடாத படிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் சரீரத்துல தரித்திருப்பது உங்களுக்கு அதிக நிச்சயம் அவசியம் என்று சொல்லும்படிக்கான ஒரு விசுவாச ஓட்டத்தை ஆண்டவரே நீங்கள் எங்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். I don't know the circumstances of each and everyone in this place, oh Lord, but you know it all, oh Master. You know it all. Every struggle, every stress, every predicament, every dilemma, and every challenge, every obstacle, Father God, you know, oh Lord. Let them stand right in the midst of it and say, I can do all things by Christ who strengthens me. Not a cliche. It was not a cliche in Paul's life. It was a testimony. வரப்போகிற வெற்றிக்கு, for the victory that comes ahead, help each and every one to testify now, right now. அவ்விதமாய் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சாட்சியாய் தாழ்மையிலிருந்து சாட்சி கொடுக்கும் பொழுது நாங்கள் நினைக்க முடியாத உயரத்திற்கு எங்களை அழைத்து சொல்லுகிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. வழி நடத்தும், கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Have a blessed week.